ஹலோ எவ்ரிவன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சார் கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் 2ல் டெஸ்ட் 2 கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டெஸ்ட்டு நமக்கு வந்து 2 கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து தே ஹவ் டு ஆஸ்கிங் 200 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எப்பயும் போல் 200ல் 100 வந்து உங்களோட ஜிஎஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொதல் 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் லாஸ்ட் 60 யார் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணால் இங்கிலீஷோ தமிழ் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? இதில் ஃபார் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அடாப்டிங் என்னது ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ வந்து கவலையே இல்லை, உங்கள் கையில் டெஸ்ட் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன எப்பயும் போல் ப்ரிலிம்ஸ் என்ன மாதிரி பண்ணீங்களோ ஸோ என்னது அதே ஃபீல்டில் நீங்கள் என்னது மெயின்ஸையும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பேஸ்டு தான். ஓகேவா? தட்ஸ் நாட் எனது டிஸ்கிரிப்டிவ் ஒன். ஓகே, ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? டெஸ்ட் முடிச்சதுக்கடுத்து எனது இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிக்க அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 40 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிலபஸை பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு, ஒரு 5 டாபிக்ஸை பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு சிலபஸில். ஓகேவா? 5 டாபிக் யாரெல்லாம் சார் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி முடிச்சிடலாமா? ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம வந்து பார்த்துருந்தோம். தென் அட்ரஸ் மேட்சிங் பார்த்தோம் சார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ரஸ் மேட்சிங் அண்ட் ஈஸியும் கூட. ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதாவது பிளட் ரிலேஷன் அப்படின்றது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் பிளட் ரிலேஷன் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் போக வேறு என்ன இருக்கிறப்பனா எம்படர்டு ஃபிகர் அண்ட் அது ஸ்கொயர் கம்ப்ளீஷன் இருந்திருக்கு. ஓகே, ஸோ எம்படர்டு ஃபிகர் அண்ட் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் நம்மகிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நமக்கு என்னது டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் நமக்கு என்னது 5 டாபிக் கொடுத்துருந்தாங்க இந்த முறை டெஸ்ட்டுக்கான சிலபஸில். ஓகே, ஸோ 5 பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம 4 கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்பலட் ஃபிகரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வீடியோ போடுறோம், நம்ம ஹவு டு ஸ்டடின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம், ஓரியன்டேஷன் வீடியோ. நம்ம ஆல்ரெடி அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எம்பலட் ஃபிகரில் மொத்தம் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் பிக்சர் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட 4 பிக்சரில் எதில் வந்து இந்த பார்ட் ஆஃப் பிக்சர் உள்ள அடாப்ட் ஆகும் கேட்டிருப்பாங்க. இன்னொரு மாடல் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபுல் பிக்சர் கொடுத்துட்டு அதில் நினச்சிவாங்க 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பார்ட்டு தூக்கி வச்சுட்டு இந்த ஃபுல் பிக்சர்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பார்ட் வந்து வரும் கேள்வி கேட்பாங்க. இதான் அது எம்பலட் ஃபிகர். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பலட் ஃபிகரில் அவங்க வந்து வார்த்தை கொடுத்துருவாங்க, ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட். அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட பிக்சர் நீங்கள் என்னது அப்படியே நீங்கள் என்னது வச்சு பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதானது உங்களோட வேலை. ஓகேவா? ஸோ கவனிங்க, இது பாருங்கள் நமக்கு என்னது எம் ஷேப்பில் இருக்குது. பட் இஸ் எக்ஸாக்டாக எம்னா எம் கிடையாது. இப்போ சென்டர் இந்த மாதிரி இருக்குங்களா, திரும்பினது மேலே இறங்கி இப்படி இருந்திருக்கு. அப்போ இது பாருங்கள் நமக்கு இந்த பக்கம் இருக்குங்களா, நமக்கு இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வரக்கூடாது. ஏன் சார் வரக்கூடாது அப்படின்னா இந்த கிவன் த வேர்ட் என்னது ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுடு. புரியுதுங்களா? நீங்கள் என்னது திருப்பி பார்க்கக்கூடாது, அவங்க எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆங்கிளில் பார்க்கணும். இதான் அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, அப்போ வரக்கூடிய இந்த ஆப்ஷன்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் இது பார்க்க எக்ஸாக்ட்லி எம் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் நாட் அ எம். ஓகேவா? சென்டரில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு லைன் வருது. ஓகேங்களா? அப்போ இவங்க வரமாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏவா டிஆஸாக வரான்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ டி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுறாங்க, பட் எக்ஸ்ட்ரா இடத்துல ஒரு கோடு வரும். ஓகேவா? நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு என்னது கோடெல்லாம் இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு கோடு வந்து இப்படி போகுது. ஓகேவா? தட்ஸ் நாட் என்னது கம் தேர். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் யார் தான் வர்றாங்க, ஏ தான் வரப்போகிறாங்க. செக் பண்ணிக்கலாம் இருக்காங்களுக்கு நம்ம அதை. ஸோ நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட பிக்சர் என்னது அப்படியே எக்ஸாக்டாக இங்கே இருக்காங்க. இதான் அது எம்பலட் ஃபிகர். இவ்வளோ தாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் எதுங்க உங்களுக்கு, ஆன்சர் ஏதான உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த சேம் மாடல். ஓகே, பார்ட் ஆஃப் ஃபிகர் கொடுத்துட்டு இந்த ஃபுல் ஃபிகரில் எது வந்து எம்பலட்னு கேள்வி கேட்பாங்க. இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான், ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? ஜென்ரலி இந்த கிவன் த வேர்ட் என்னது எந்த ஆங்கிள் நீங்கள் என்னது திருப்பி பார்க்கக்கூடாதுன்றவாங்க. கிவன் பிக்சரை கொடுக்கப்பட்டதை அப்படியே பார்த்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது, இந்த இது செங்குத்தாக என்ன இருக்குது மட்டும் யார் இருக்காங்க, செங்குத்தாக ஒரு என்னது ஒரு செவ்வகம் இருக்குது. ஓகேவா? என்னது பர்பண்டிகுலராக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. பட் இது பாருங்கள் ரெண்டு எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து கிடைமட்டமாக இருக்குங்களா. அப்போ என்னது இது ரெண்டுமே நமக்கு என்னது ஆன்சரில் வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏவா பிஆ சார் அப்படின்னா இப்போ ஏல பாருங்கள் இந்த பிக்சர் இருக்குது. ஓகே, பட் இது பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்காங்களா, இது பாருங்கள் ரெண்டுங்க வந்து எல்லாம் இது கண்டினியூ ஆகுதா. இப்போ நீங்கள் கண்டினியூ இருக்கா, கண்டினியூவே இல்லை. அப்போ ஏ வர மாட்டாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கான சான்ஸ் இருக்குங்களா.
அப்போ ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இவ்வளோ தான் கொடுக்கப்பட்ட பிக்சர் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இந்த இடம் எக்ஸாம் வந்து ஓவர் பேஸ்டுன்றனால கவலையே இல்லை, நீங்கள் அப்படியே பார்த்துடலாம் கம்பேர் பண்ணி. ஓகே, கொஸ்டின் 3 பார்க்கலாம் நம்ம. ஸோ 3 பாருங்கள் சார், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிளுக்கு மேலே சர்க்கிள் இருக்கா, வரக்கூடாது. இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அப்போ இது வரக்கூடாது. இது ட்ரையாங்கிளுக்கு கீழே வருது, அப்போ இது வரக்கூடாது. அப்போ அந்த பிக்சர் இருக்கா பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு ஸ்கொயரு. அப்போ நமக்கு எதுங்க ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, ஸோ கொஸ்டின் இதாக தடவை ரொம்ப டயம் எடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அந்த இது சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? நீ ஓரியன்டேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்சர்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னது எந்த ஃபுல் ஃபிகர் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. அப்போ என்ன என்ன பண்ணால் கொடுக்கப்பட்ட ஸ்கொயரில் நீங்கள் என்னது யூ ஹவ் டு கம்பேர் ஃபஸ்ட்டு ஒன்று தான். ஏன்னா இதில் தான் நமக்கு என்னது இந்த பக்கம் நமக்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் கெச் அடித்த மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்னது எதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைன் வந்து வருது இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி வருது. பட் இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வருதா, கிடையாது. ஆப்போசிட்டில் வருதா, கிடையாது. இங்கேயும் ஆப்போசிட்டில் வருதா, கிடையாதுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே வருதா அப்போ அந்த ஆங்கிள், எஸ் இங்கே ஆங்கிள் போயிடுச்சா. அப்போ நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட 2 ஆங்கிள் லைனுமே இது இங்கே இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஒன்று தான் நமக்கு வந்து எம்பெடட் ஃபிகரில் ஆன்சராக வரப்போகுது. புரியுதுங்களா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா அது சேம் தான். ஓகே, அதே மாடல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த பிக்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகவே இல்லை, ஒரு கேப் இருக்குது. பட் இதுக்கு மேலே கம்ப்ளீட் ஸ்கொயர் வர மாட்டாங்க. ஓகேவா? முக்கோணம் ஆபியஸாக இல்லவே இல்லை. இந்த ஒரு உருளை வடிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அப்போ இவங்களும் வரமாட்டாங்க. அப்போ ரிமைனிங்காக இருக்கிறது யார், இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு கிராஸாக ஒரு லைன் போகுது. ஸோ நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட ஒரு செவ்வகத்தில் கிராஸாக ஒரு லைன் வருது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ சேம் மாடல் தான். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து எது கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட பிக்சரில் நீங்கள் என்னது அந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹவ் டு கம்பேர் திஸ் மாடல். ஓகேவா? அப்போ இந்த பாட்டு நீங்கள் என்னது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த 2 இந்த ஆங்கிளில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பாட்டு நீங்கள் என்னது ரிமைனிங் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க கூட எல்லாமே. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, அப்போது பார்த்தீங்கன்னா என்ன சார் பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஃபஸ்ட் இதை மேலே கம்பேர் பண்ணலாம். கொடுக்க பாருங்கள் ரெண்டுமே இருப்பா சர்க்கிளாப்பா. பட் நமக்கு சர்க்கிளாக மேலே இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, நம்ம உள்ளே என்ன போய்கிட்டு இருக்குது, ஒரு அருங்கோணம் போய்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கு என்னது சர்க்கிள் என்னது ரெண்டுமே சர்க்கிளாக கொடுத்தனால இது இன்கம்ப்ளீட்டாக பிக்சர் இருக்குது. சிங்கிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இன்கம்ப்ளீட்டு. இங்கே பாருங்கள் ட்ரிபிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கிறதே மொத்தம் எத்தனை இருக்குது, 2 சர்க்கிள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் ஒரு அருங்கோணம் நம்ம சுற்றி என்னது ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ இதுவும் வரமாட்டாங்க. அப்போ ரிமைண்டராக என்னது ஆப்ஷன் பி தான். செக் பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்கிள் ஒரு என்னது அருங்கோணம் ஹெக்ஸாகன் இருக்குது, சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இவ்வளோதான். கொஸ்டின் 7 பார்க்கலாமா? மை காட். ஓகே, கொஸ்டின் 7 கவனிங்க. 7 சேம் ஓகேவா? சேம் மாடல். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ எந்த பிக்சரை கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். உள்ளே ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. எஸ் ஓகேவா? எதாலையும் முக்கோணம் காமனாக இருக்குது. தென் பாருங்கள் முக்கோணத்துக்கு மேலே ஒரு பெருமுக்கோணம். எஸ் பெருமுக்கோணம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இது கீழே சின்ன முக்கோணம் இருக்குங்களா? அப்போ கீழே ஒரு லைன் போகுதுங்களா? அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக இது மாதிரி தான் இருக்குங்களா? பாருங்கள் மேலே ஒரு முக்கோணம், அதுக்கு என்னது சைடில் ஒரு முக்கோணம், இடையில ஒரு கோடு போகுது, இந்த மாதிரி என்னது இருக்குது. ஆன்சர் பி தானே? அப்போ ஏஓ சிஓ டி நமக்கு ஆன்சரில் வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, கொஸ்டின் 8 பார்க்கலாம் நம்ம. ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? தட் மச் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மேக்ஸிமம் ஆன்சர் என்ன போட்டுருப்பாங்க, எல்லாரும் டி போட்டிருப்பாங்க. பட் இதுக்கு டி ஆன்சர் கிடையாது. ஏன் ஆன்சர் டி கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் நீங்கள் எடுத்திருப்பீங்க பார்த்தோன்னே, எல்லா பேருமே பார்த்தோன்னே எடுத்திருப்பீங்க. ஆமாம் சர்க்கிள் இருக்குன்னு எடுத்திருப்பீங்க பாதி. ஓகே, பட் இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஒன்லி யூ ஹாவ் அ சிங்கிள் பாக்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பாக்ஸ் கொடுத்துட்டு இடையில வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. இந்த ஒரு கோடு நமக்கு கிடையாது. ஸோ இதனால் ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சரில் வரக்கூடாது. இப்போ மற்றது நமக்கு கிடையாது ஏதோ வரப்போது அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ஒரு பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டு கிடைக்கிது நமக்கு. ஓகே, இது நமக்கு கிடைக்கிது. ஓகே, எக்ஸ்ட்ரா பாருங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் வரைக்கும் ஓகே. பட் கீழே அவங்க கொடுக்கப்பட்டு இந்த ஆங்கிளில் இருக்குது. இந்த ஆங்கிள் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அப்போ இது நமக்கு ஆன்சரில் வரக்கூடாது பி. இப்போ ஆப்ஷன் சியா ஏன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏக்கு ஆன்சர் அதிகம் வர்றதுக்கு சான்ஸ். ஓகே, ஏஸ் ஆன்சர் ஏ வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னா இப்போ இதை கவனிங்க. சரி, இதை கவனிங்க.
கொடுத்துட்டாங்களா? அப்போ என்னது சேம் பிக்சர் மாதிரி எது இருக்குங்களா? நம்ம எது ஆன்சர் வருவாங்க? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது ஆன்சரில் வருவாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே எடுத்து ஆப்ஷன் டி போட்டிருந்தீங்க அப்படின்னா திருத்திக்கோங்க. என்னது ஆன்சர் ஏ தான் அதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி கிடையாது. சென்டரில் ஒரு கோடு வருது. இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பசங்க போட்டிருப்பீங்க. ஓகே, பசங்க கிளாஸில் படித்தவங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்த மாடல் நீங்கள் போட்டிருப்பீங்க, நீங்கள் கிளாஸில் பார்த்த மாடலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷன் மாடல். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தை வந்து நாங்கள் சிபிடி வைக்க போகிறோம் அப்படின்றாங்க, கம்ப்யூட்டரை பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. பட் இந்த என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஷுட் பி என்ன சொல்லிட்டாங்க, தே ஹேவ் டு ரிலை ஆன் ஓஎம்ஆர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓஎம்ஆர்னா எப்படி சார் அப்படின்னா, ஓகேவா, உங்களுக்கு எப்பயும் போல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓஎம்ஆர் கொடுத்துருப்பாங்க. அப்படி நினைச்சலாம் அப்படின்னா கொஸ்டினை நீங்கள் நினைச்சலாம் யூ ஹவ் டு ஒர்க் அவுட். ஓகேவா? அப்போ நீங்கள் இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷனில் இந்த மாடல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் பிக்சரை என்னது வரைய ட்ரை பண்ணிடுங்க. இப்போ இது பண்ணலாம், ட்ரா பண்ணுங்கள் ரிமைனிங் பிக்சரை. இங்கே வந்து இப்படி வருவாங்களா ரிமைனிங் பிக்சர்? ஓகே, சென்டரில் அப்போ ஒரு கோடு போகுமா, அடுத்த இங்கே ஒரு கோடு வருமா? அப்போ இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரிமைனிங் பிக்சர். அப்போ பிக்சரில் பாருங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட ரிமைனிங் பிக்சரில் இந்த மாதிரி நமக்கு என்னது ஒரு பிக்சர் வரணும். ஓகேவா? வந்துட்டு இதில் சென்டரில் ஒரு கோடு போகணும், இங்கேருந்து இங்கே ஒரு கோடு வரணும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஆங்கிள் வருதான் பாருங்கள் எல்லா இதுலேயும். ஓகேவா? வருதான் பார்த்தீங்கன்னா என்னது சென்டரில் எக்ஸ்ட்ரா கோடு வருது, எக்ஸ்ட்ரா கோடு வருது, கீழே எக்ஸ்ட்ரா கோடு போகுது. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு படம் எதுனா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? அதான் பார்க்க நமக்கு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கொயர் கம்ப்ளீஷன். எந்த ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கோ அதை ட்ரா பண்ணி நீங்கள் என்னது கம்ப்ளீட் பண்ணியிருக்க, வேலை முடிஞ்சு. ஓகே, இதை அதே பண்ணலாம் நம்ம. ஸோ ஃபுல்லாக வரைஞ்சிடலாம் நம்ம இதை. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோடு. ஓகேங்களா? வேறு என்னது, இங்கேருந்து ஒரு கோடு. அப்போ கோடுகளோட பிக்சர் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரில், ஓகேவா, இங்கே ஒரு கிடைமட்ட கோடு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க பிக்சர். ஓகேவா? அப்போ சேம் பிக்சர் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஓகே, ஸோ இது கிடையவே கிடையாது. சென்டரில் இங்கே ஒரு கோடு வரல, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இந்த ஒன்று தான் எப்படி இருக்குன்னா ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு ஆங்கிள் கோடு வச்சு மக்கனது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் மக்கனது பி தான். ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. எந்த ஒரு பார்ட்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த இதில் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. லிட்டரலாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். புரியுதுங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே கீழே என்ன பிக்சர் இருக்குது அதான் மேலே என்னது கண்டிப்பாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த எட்ஜ் வரைக்கும் நமக்கு என்னது ஒரு லைன் போகுது. இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது இங்கே ஒரு சர்க்கிள் வரப்போகுது. ஃபைனலாக நமக்கு என்னது இங்கே ஒன்று வரப்போகுது. தட்ஸ் ஆல். ஓகேவா? அப்போது கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வரப்போகிறாங்க, இந்த ஒன்று வரப்போகுது, இவங்க வரப்போகிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? அப்போ ஆன்சர் யார் நமக்கு வரப்போகிறாங்க? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ தான். சிஓ பிஓ டிஓ வரல, சி வராது தெரியும் நமக்கு, ஏன்னா சர்க்கிள் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஏன் சார் பிஓ டி நீங்கள் ஆன்சர் தரல அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த எட்ஜில் கட் ஆகவே இல்லை. மேலே பாருங்கள், இந்த எட்ஜில் நமக்கு இந்த ஆங்கிள் வந்து கட் ஆகவே இல்லை. பட் எல்லாரும் பாருங்கள் கரெக்டாக அந்த எட்ஜில் கட் ஆகுதுங்களா? அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து மேலே எட்ஜில் கட் ஆகி இருந்திருக்கணும். அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு என்னது ஏ தான் நமக்கான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். ஸோ 12 பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 12 கொஸ்டின். ஓகேவா? எந்த ஒரு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதில் பிக்சர் இங்கே வரப்போகுது. ஓகேவா? அப்போ சேம் மாடலில் ஒரு ஆரோ மார்க் போட்டாச்சு. ஓகே, அப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இவ்வளோ தான் நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட பிக்சர்ஸ். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள் எந்த ஒன்று இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு பிக்சர் நமக்கு என்னது கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சு. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். டிஓ சிஓ ஏஓ கிடையாது. ஓகேவா? டி ஏசா கிடையாது அப்படின்னா டி வந்து என்னது அப்படியே வச்சா நமக்கு ஃபிட் ஆகாது. அப்போ டி கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃபிட் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே தூக்கி வைக்கணும். ஓகே, தட்ஸ் நாட் கோயிங் ஃபார் த ரொட்டேஷன். இஃப் தெர் இஸ் எ ரொட்டேஷன் தே ஷுட் இன்ஃபார்ம். நீங்கள் திருப்பி வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்படி இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நடக்கும். அப்படி வந்து என்ன அர்த்தம் வந்து தேர் இஸ் நோ ரொட்டேஷன் அர்த்தம். அப்படி உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ஸோ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ கொடுத்து அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஒரு கோடு, திரும்ப ஒரு கோடு, கீழே வந்து கொஞ்சம் கோடு டார்க்காக போட போகிறீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமானது இருக்கும் சிபிடி தான். இப்போ ஓஎம்ஆர் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நீங்கள் இதில் ட்ரா பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குங்களா? அப்போ சேம் இங்கேயும் இப்படி வச்சிடலாமா? அப்போ நமக்கு என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி வரக்கூடிய பிக்சரில் புரியுங்களா? இங்கே ஒரு பாதி வரணுமா? இது மட்டும் பாதி தெரியணும். அப்போ இங்கே ஒரு பாதி தெரியணும் நமக்கு. அப்படி தானே? கீழே ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, டார்க்காக ஒரு கோடு. புரியுதாப்பா? இவ்வளோ தான். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்க கோடுப்பா. ஓகேவா? வேணா வரைஞ்சிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்தால் நமக்கு வேலை மிச்சம். ஓகேவா? அப்போ இருக்கான்னு பாருங்கள். இந்த கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ஓகேவா? இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குது, இந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இது பார்க்குறதுக்கு எல்லா ஆன்சர் ஒரே மாதிரி தெரியும். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம்.
ஸோ இதை பாருங்கள் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம் பிக்சரை. ஓகே முடிச்சு வேறு என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் போதா அப்படின்றது நம்ம வந்து சரி இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளது இங்கே ஒரு இதில் வச்சிடலாம். வேலை முடிச்சு இவ்வளோ தான் இது கொடுக்கப்பட்ட பிக்சர். ஓகேவா? அப்போ இந்த நீங்கள் வரைஞ்ச பிக்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாருங்கள். பார்க்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் நமக்கு சீதா வரப்போது. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோடு கிடையவே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா கோடெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது பிக்சர்ஸில். அப்போ நமக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஜஸ்ட்டு உங்கள் வேலை என்ன பண்ணால் எந்த ஒரு பார்ட்டி வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குதோ ஜஸ்ட் அதை ட்ராப் பண்ணுங்கள். அதனால் அப்படியே நீங்கள் என்னது எடுத்து ஃபிட் பண்ணி பார்த்துருங்க. ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் நம்ம 15 பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மாடல், நம்ம கிளாஸில் பார்த்த ஒரு மாடல் தான். ஓகேவா? டெஸ்ட் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பீங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷனாகவே என்ன பண்ணால் தே ஹவ் டு ஆஸ்க் ஆட் ஒன் அவுட் தான் கேட்க போகிறாங்க. அதான் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆட் வேர்ட் பெஸ்ட் ஜென்ரல் வச்சு கேட்டாங்களா வேறுபா பொது அறிவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று எப்படி இருக்கான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அந்த ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த கொஸ்டினை வந்து மந்த் பேஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க அல்லது இயர் பேஸ் பண்ணி கேள்வி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிடுற மாடலை. ஓகேவா? இன்கேஸ் ஒருத்தவங்க இயரில் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா எல்லா இயரையும் என்னது நார்மலாக கொடுத்துட்டு ஒன்று எப்படி கொடுப்பாங்க, லீப் இயராக கொடுப்பாங்க. அதர்வைஸ் அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்ட 3 ஆப்ஷன் லீப் இயராக கொடுத்துட்டு ஒன்று எப்படி கொடுப்பாங்க, லீப் இயர் இல்லாமல் கொடுப்பாங்க. அப்போ இயரில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆடும் அவுட்டு கேட்டால் நினச்சிவாங்க அவங்க வந்து எய்தர் தே ஹவ் டு ஆஸ்க் லீப் இயர் ஆர் நார்மல் இயர். ஓகேவா? தட்ஸ் நான் லீப் இயர்ம்பாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இதில் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சேம் தான், டேஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க. டேஸ்னால் என்ன சார் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எல்லா மந்த்துக்கும் 30 நாள் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு மந்த் எப்படி இருக்கலாம், 31 நாள் இருக்கும். அதை வச்சு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அல்லது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா 31 இருப்பாங்க. ஒரே ஒரு மந்த் மட்டும் எந்த மந்தாக இருக்கும், ஃபிப்பாக இருக்கும். ஓகேவா? ஃபிப் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 28 வரும், 29 வரும். பேஸ்ட் ஆன் இயரை பொறுத்து லீப் இயராக 29 வரும். ஓகேவா? அப்போ மந்த்தில் நினச்சிவாங்க அவங்க டேஸ் பேஸ் நமக்கு என்னது கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதை தாண்டி மந்த்தில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா மந்தோட பொசிஷன் அப்படின்னா என்ன சார் பொசிஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஜான்னா என்னங்க நமக்கு ஃபஸ்ட்டு மந்த் தான், ஃபிப்ரவரி நமக்கு என்னது செகண்ட் மந்த்தா, ஸோ மார்ச் நமக்கு என்னது தேர்ட் மந்த்தா. இது நான் எழுதி போடுறேன் அப்படின்னா யூ ஹவ் டு ரைட் இட். ஓகேவா? நீங்கள் வந்து எழுதியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாடலில் தான் கொஸ்டின் கேட்க முடியும், மந்த்தோ இயரோ பேஸ் பண்ணி. அப்போ கொஸ்டின் உங்களுக்கு மந்த்தோ இயர் பேஸ் பண்ணி வந்தால் கண்டிப்பானது இந்த மாடலில் தான் கொஸ்டின் உங்களுக்கு வரப்போகுது. தட்ஸ் ஆல். ஓகே, ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல் 4 தாங்க. ஓகேவா? ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல். ஓகேவா? தென் மே நமக்கு என்னது 5th மந்த். ஓகேவா? ஜூன் நமக்கு என்னது 6th மந்த், ஜூலை 7th மந்த் அண்ட் ஆகஸ்ட் 8th மந்த். ஓகே, செப்டம்பர் 9th மந்த் அண்ட் அக்டோபர் 10th மந்த், நவம்பர் 11th அண்ட் டிசம்பர் இஸ் 12th. இந்த பொசிஷனில் கேள்வி கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எல்லா மந்த்தையும் ஈவெண்ட்டில் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, அல்லது கொடுக்கப்பட்ட எல்லா மந்த்தையும் ஆடு பொசிஷனில் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று ஈவெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் நான் கேட்கக்கூடிய மாடல் எதில் மந்த்தை பொறுத்தளவு. புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க. ஓகேவா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, ஸோ கவனிங்க. இப்போ சூஸ் த ஆட் வேர்ட் பெஸ்ட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கேள்வி கேட்டிருக்காங்களா? எதெல்லாம் சார் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏப்ரலுக்கு எத்தனை நாளுங்க, ஏப்ரலுக்கு 30 நாள். ஜூலைக்கு எத்தனை நாள், 31 நாள். ஏன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கேலண்டர்லேயே தெர் இஸ் 2 மந்த் கண்டினியூவாக நம்ம கணிச்சு 30, 31 வரும். அது வந்து யாருங்க, ஜூலையும் ஆகஸ்ட்டும் தான். ஓகேவா? ஜூலை 31 தான் முடியும், ஆகஸ்ட் நினச்சி 31 தான் முடியும். ஓகேவா? ஸோ மே பாருங்கள் 31 முடியுது, செப்டம்பர் பாருங்கள் நமக்கு நினச்சியும் 30 முடியுது. சார் அப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்ட மந்தில் 2 மந்த்து 31, 2 என்னது 30 முடியுது. அப்போ என்னது இந்த ஆங்கிளில் அவங்க கொடுக்கல. கண்டிப்பாக வந்து இதுக்கு எதை பேச கொடுக்கல, டேஸில் அவங்க கொடுக்கல. ஏன் அப்படின்னா டேஸில் கொடுத்தா எல்லாம் 30 இருந்து 1 31 இருக்கும், அல்லது என்னது எல்லாமே வந்து 31 இருந்து 1 எப்படி இருக்கும் 30 இருக்கும். ஆட் ஒன் அவுட்டா நமக்கு என்னது 2 இது என்னது ஒரே மாதிரி வருது. அப்போ வேறு என்ன போகணும், அந்த பொசிஷன் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பொசிஷன் பாருங்கள். ஏப்ரல் வந்து 4th மந்த்து. ஓகேவா? ஜூலை வந்து 7th மந்த்து. ஓகேவா? அண்ட் மே எத்தனை மந்த்து, 5th மந்த்து. செப்டம்பர் என்ன மந்த்துங்க, 9th மந்த்து. அப்போ இந்த பொசிஷனில் பாருங்கள் இஸ் ஆடு பொசிஷன், ஆடு பொசிஷன், ஆடு பொசிஷன். இவங்க மட்டும் தானப்பா ஈவன் பொசிஷனா. த ஆன்சர் வில் பி ஏப்ரல் தான் நமக்கு என்னது ஆன்சர். இவ்வளோ தான் நீங்கள் என்னது மந்தில் பார்க்க வேண்டிய ஒன்று. டேட்டு பாருங்கள், டேட்டு வரல சார், அப்போ என்னது நீங்கள் பொசிஷன் பார்த்துருங்க. இவ்வளோ தான்.
இயரில் லீப் இயர் பாருங்கள், லீப் இயர் வருதா நான் லீப் இயர், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஓகேவா? அல்லது வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா இதில் கேட்பாங்க உங்களுக்கு இயரில் வந்து வேறு என்ன கான்செப்ட் இருக்குன்னா செஞ்சுரி கான்செப்ட் இருக்குது. செஞ்சுரி கான்செப்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா செஞ்சுரி இயர் அப்படின்னா 2100, 2200, 1900, 1800 இந்த மாதிரி இருக்கும். நினச்சிவாங்கன்னா லாஸ்ட்டு நினச்சி 2 டிஜிட் வந்து 0ல் முடியும். அவங்க யாருமா நமக்கு வந்து செஞ்சுரி இயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு என்னது கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். இவர் தான் அந்த இயரோ மந்த்ரோ கேட்கக்கூடிய கான்செப்ட். இவ்வளோ தான். ஓகே, கொஸ்டின் 16 பாருங்கள். சூஸ் த ஆட் லெட்டர் குரூப் கொடுக்குறாங்களா? என்னப்பா அர்த்தம்? கொடுக்கப்பட்ட 4 குரூப்பில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ACBD இது பாருங்கள், நம்பர்லாம் ACBD அப்படின்னா எல்லாம் எப்படி இருக்குது, பக்கமாக இருக்குதா? ஆனால் வி டோன்ட் கோயிங் ஃபார் அந்த நம்பர்ஸ் போட்டுறாதீங்க. இதுக்கு 1, இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 4ன்னு சொல்லி எனது நம்பர் போட்டு என்னது கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படி கம்பேர் பண்ணால் கவலை இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா பாருங்களேன், 1லேருந்து 3 அப்பா என்னப்பா இருக்குது, கூடி இருக்குது. திரும்ப 3லேருந்து 2னா குறைஞ்சிருக்கு. திரும்ப என்னது கூடுதா? அப்போ நம்ம ஆல்ரெடி காசு சொன்ன மாதிரி தான். ஓகேவா? எப்போ வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சீரீஸில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், திரும்ப இன்க்ரீஸ் பாருங்களேன், 1லேருந்து 3 இன்க்ரீஸா, 3 to 2 டிக்ரீஸா, திரும்ப 2 to 4 இன்க்ரீஸுங்களா? அப்போ ஒரு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துச்சுனாவே ஷுட் பி இவங்க யார், ஆல்டர்னேட் சீரீஸ். அப்போ வந்து இவங்க கண்டிப்பாக யார், ஆல்டர்னேட்டாக நம்ம என்னது பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்படின்னா என்ன சார் ஆல்டர்னேட்டாக அப்படின்னா என்னது, ஒன்று விட்டு ஒன்று பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், ஏக்கு அடுத்து பி, சிக்கு அடுத்தானப்பா டி, வேலை முடிஞ்சுங்களா? அப்போ என்னது இந்த ஆங்கிள் மற்றதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, IKJ எல்லாம் எஸ், IKJ எல்லுங்களா? ஐக்கு அடுத்து ஜே, கேக்கு அடுத்து எல்லாம் எஸ். ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். சி என்ன கொடுத்துட்டாங்க, EGF ஹச்சா, ஈக்கு அடுத்து எஃப், ஜிக்கு அடுத்து ஹச்சா. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட மூணுமே எப்படி இருக்குது, ஆல்டர்னேட்டாக நமக்கு என்னது ஒவ்வொன்றா கூட ஆரம்பிக்குது. பாருங்கள், ஈக்கு அடுத்து எஃப், ஜிக்கு அடுத்து ஹச் வருது ஆல்டர்னேட்டாக. அப்போது இந்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டி, இது MNPO பார்க்கும்போது எம்முக்கு அடுத்து ஏன் நினச்சிக்கணும், இங்கே வந்திருக்கணும். பட் கிவன் தேர். ஓகேவா? பண்ணது இந்த ஒன்று தான் எப்படி நமக்கு வந்து தவறாக இருக்குது. அப்போ இப்போ தான் நமக்கு ஆட் ஒன் அவுட்டு. எப்படி சார் நீங்கள் எடுத்தோன்னே ஆல்டர்னேட் பார்க்குறீங்கன்னா அதுக்கு தான் கண்டிஷன். நம்பர் கொடுத்து பார்த்தேன், ஒரு இன்க்ரீசிங் ஒரு டிக்ரீசிங், ஒரு இன்க்ரீசிங். ஓகேவா? எப்போவுமே வந்து காமன் டு ஆல். ஆட் ஒன் அவுட்டுக்கோ நம்பர் சீரீஸோ லெட்டர் சீரீஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? எப்போ ஒரு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துச்சோ ஷுட் பி அவங்க யார், ஆல்டர்னேட். அப்படின்னா என்ன சார் ஆல்டர்னேட்னா, நீங்கள் என்னது ஒன்று விட்டு என்னது ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். அல்லது என்னது 2 விட்டு நான் அடுத்தது ஏவும் டி கம்பேர் பண்ணணும், அடுத்து 2 விட்டுறணும், அப்படி போகிற மாதிரி இருக்கும் கம்பேரிங். ஓகேவா? அதான் ஆல்டர்னேட். அது ஆன்சர் வில் பி நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் 17 பார்க்கலாம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த ஆடு வேர்டு கேட்டுருக்காங்க. எந்த ஒரு வேர்டு வந்து ஆடு கேட்டுருக்காங்க அப்படின்னு மேலே பாருங்கள், ஸ்னேக்கு, டேர்ட்டில், வேல், அடுத்து நாங்கள் கொர்க்கொடைலா, தமிழில் பாம்பு, ஆமை, திமிங்கலம் முதலில் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்டல எந்த ஒரு டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்டுருக்காங்களா, எதுங்க டிஃப்ரெண்ட்டாக வருது, ஸ்னேக்கோ, ஆமையோ, முதலையோ. ஓகேவா? யாரெல்லாங்க, ஸ்னேக், டேர்ட்டில், கொர்க்கொடைல், இவங்களாம் யார், இந்த ஆல் ஆர் ரெப்டைல்ஸ். அப்படின்னா என்னங்க, தமிழில் என்னதுங்க, ஊர்வனை அர்த்தம். என்ன அர்த்தம், ஊர்வனை. புரியுதுங்களா? இவங்களாம் யாரை வந்து இவங்களாம் யார், ஊர்வனை. ஓகேவா? அப்போ இந்த ஒன்று மட்டும் என்னது, இது ஊர்வனை வராது. எது, திமிங்கலம், ஊர்வனையில் வராது. இப்போ இவங்க யார், திமிங்கலமானது என்னது நமக்கு வந்து மேமல்ஸில் வந்துடும், பாலிட்டியில் வந்துடும், மேமல்ஸ் அப்படின்றல வந்துடும் திமிங்கலம். ஓகேவா? அப்போ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திமிங்கலம் தான் அப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ கவனிங்க, ஈஸியாக ரிலேஷன் கான்செப்ட், ஈஸியாக மிஸ்லினியஸ் டாபிக்ஸ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எஸ் எஸ் கவனிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21, 20. எஸ், கொஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாம். ஓகே, 12 பார்க்கலாம். கவனிங்க, in a joint family there are father, mother, 3 married sons and 1 unmarried daughter கொடுத்துட்டாங்களா. என்னப்பா கொடுக்கப்பட்ட ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அப்பா அம்மா 3 மகனுக்கு என்னது கல்யாணம் ஆயிடுச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்னது 1 unmarried daughter, என்னது ஒரு கல்யாணமாகாத மகள் இருக்காங்க அவங்களுக்கு. ஓகேவா? ஆஃப் தி சன்ஸ்
டூ ஹேவ் டூ டாட்டர் ஈச் அண்ட் ஒன் ஹேஸ் அ சன். அப்போ எங்கேமா கொடுத்துறாங்க, அப்போ கொடுக்கப்படுறது 3 மகன்களில் 2 மகன்களுக்கு தலா 2 மகள்கள் உள்ளனர். புரியுதாப்பா? ஆஃப் தி சன்ஸ் டூ ஹேவ் டூ டாட்டர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், கொடுக்கப்பட்ட 2 மகன்களில் தலா 2 அப்படின்னா என்ன சார், அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஒருத்தர் மட்டும் நம்ம ஒரே ஒரு மகன் உள்ளார் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள மொத்தம் எத்தனை பெண்கள்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து எத்தனை கல்யாணமான பெண்கள் அப்படி சொல்லலை, எத்தனை பேருக்கு திருமணம் ஆயிருக்குன்னு கேள்வி கேட்கல, எத்தனை பெண்கள் திருமணம் ஆகிறதுன்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கல, என்ன கேட்டுருக்காங்க, எத்தனை பெண்கள் கேட்டுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா? ஸோ பண்ணிடலாம். ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஃபாதர் மதர். ஸோ மேல்னா ஸ்கொயர், ஃபீமேலான படம் வந்து இது யூஸ் பண்ணுறோம் சார். ஓகே, 3 மேரீடு சன்ஸ். அப்போ இவங்களோட ஒய்ஃப். ஓகேவா? சன் 2, சன் 3. ஒன்லி 1 அன்மேரிட் டாட்டர். ஓகேவா? ஒரே ஒரு திருமணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குது. இந்த 3 மகன்களில் 2 மகன்களுக்கு 2 மகள்கள், தலா 2 மகள்கள். ஒரே ஒரு மகனுக்கு மகன் மட்டும் உள்ளார் எனில் மொத்தம் கேள்வி கேட்டுருக்காங்களா, எத்தனை பெண்கள் கேட்டுருக்காங்களாப்பா, என்னங்கப்பா எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, மொத்தத்தில் நமக்கு வந்து மொத்தத்தில் 9 பெண்கள் உள்ளனர். ஓகேவா? இவ்வளோ வேலை முடிஞ்சு. ஓகே, 19 பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாம் ஜென்ரலாக படிப்பீங்கன்னா டி ஸ்மால் கே கேபிட்டல் யூ இசட். ஓகே, எல்லாம் 4 11 21 26 எல்லாம் நம்பர்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆப்ஷன் ஏபிசியில் நம்பர்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது நம்ம கிளாஸில் பார்த்த ஒரு மாடல் சம். ஓகே, சம் பார்த்தா அந்த மாடலில். ஓகேவா? அப்போ எந்த மாடலில் கொடுத்தாலும் நீங்கள் நம்பர் கொடுத்தா ஆன்சர் கண்டிப்பாக வந்துருக்காது. ஆப்ஷன் பியில் எடுத்து எல்பி ஸ்மால் யூ கேபிட்டல் பி. ஓகேவா? 12 16 21 and 2. நீ எந்த ஆங்கில பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வந்திருக்காது. அப்போ வரல அப்படின்னா என்ன சார் ஆன்சர் வருது அப்படின்னா கொடுக்கப்பட 4 ஆப்ஷன்லையும். ஓகேவா? எழுதுங்க. டி ஸ்மால் கே கேபிட்டல் யூ கேபிட்டல் இசட். ஓகேவா? அண்ட் இது ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பி பாருங்கள், எல்பி ஸ்மால் யூ கேபிட்டல் பி. சி எஃப் ஸ்மால் ஓ எம் அண்ட் ஒய். டி யூஎக்ஸ் ஸ்மால் இ அண்ட் என். ஓகேவா? இந்த ஆங்கிளில் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒன்று வந்து ஓகேவா யூனிக்காக இருக்கும் பாருங்கள். அப்படின்னா நம்ம யூனிக்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா? இப்போ இந்த சீரீஸில் பாருங்கள் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்குது, இந்த ஸ்மால் லெட்டர் இருக்கா? இப்போ இவங்களாம் யார் நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்காங்களா? ஒவ்வொரு சீரீஸில் உள்ளது ஒவ்வொருத்தங்க ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? தனியாக எடுத்து எழுதுங்க. இவங்க கே யூ ஓ இ. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 யாருங்க இங்கிலீஷில் வவ்வல்ஸில் வர்றாங்க. எது ஏஇஐஓயூவில் வர்றாங்க. யார்? இந்த 3 பேர். இஸ் என்னது கன்சோனன்ட். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆன்சர் நமக்கு யாருங்க? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இது ட்ரை பண்ணால் நமக்கு என்னது கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்காது. புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் வந்து மோர் தென் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்களோ கொஸ்டினை விட்டு போயிருங்க. நீங்கள் டோன்ட் ஸ்பெண்ட். ஓகேவா? எனி ஒன் கொஸ்டின், ஓகே, எனி சிங்கிள் கொஸ்டின் மோர் தென் 2 minutes. ஓகேங்களா? அங்கே வந்து உங்கள் ஈகோ கவுட்டு என்னது ஃபுல்லாக நீங்கள் என்னது உட்காந்துடாதீங்க எக்ஸாமில். ஒரு 2 எக்ஸாம் ஓகே 2 minutes ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரலையா அப்போதைக்கு என்ன ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த போயிருங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைம் இருந்தால் சால்வ் பண்ணுங்கள் ஃபைனலாக. இல்லை நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு கூட போயிட்டு வாங்க. ஓகேவா? அதுக்கும் ஒரு செம்ம பிடிச்சி நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட்டு. செகண்டு ப்ரெஷர் ஆகிடுவீங்க நீங்கள் எக்ஸாம் ஹாலில். ஓகேவா? ஸோ டோன்ட் பி ப்ரெஷர், டோன்ட் பி பேனிக் இன் ஒரு எக்ஸாம் ஹால். பி வெரி கூல். ஓகேவா? அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் வரல, சரி ஓகே, அப்போ என்னது அடுத்த கொஸ்டின் போயிருங்க நீங்கள். புரியுதுங்களா? சரி, கவனிக்கலாம். இந்த இதில் எந்த ஒரு வந்து ஆட் அவுட் இருக்கா எது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டாங்க. இப்போ எதுங்க டிஃப்ரெண்ட் பார்க்கலாமா? பாருங்கள், ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 2,3,6. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 × 3 ஆன்சர் 6 வருது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 6,1,6ங்களா? அப்படின்னது 6 × 1 = 6 வருது. ஆப்ஷன் சி பாருங்கள் 3,3,9. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் 3 3 பண்ண நமக்கு என்னது ஆப்ஷன் ஆன்சர் நமக்கு வந்து 9 வருது. இதில் ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா 6,2,5. அப்போ நமக்கு என்னங்க அர்த்தம் 6 × 2 நமக்கு என்னது 12 வந்திருக்கணும். பட் கிவன் த ஆன்சர் 5. அப்போ இவங்க தான் என்னது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து ஆட் ஒன் அவுட். இவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதான் ஆட் ஒன் அவுட் கான்செப்ட். புரியுதுங்களா?
ஓகே. ஸோ 21வது கொஸ்டினை பார்க்கலாம். 21லேருந்து வந்து ஓகேவா பிட் ரிலேஷன் ஆரம்பிக்கும். ஒரு 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க பிட் ரிலேஷனில். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிட் ரிலேஷன். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்துலையுமே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மேலே சால்வ் பண்ணுறேன், அண்ட் தமிழ் கீழே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கவனிங்க. இதில் வந்து ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பின்னானுங்க ஏ இஸ் தி சன் ஆஃப் பியா, ஏ மைனஸ் பின்னானது ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் பி, ஏ இன்ட்டு பின்னான அர்த்தம் ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி, ஏ டிவைடிங் பின்னான அர்த்தம் ஏ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி. கொடுக்கப்பட்ட இந்த ஏபி ஆர்டர் என்னது எல்லாத்துலேயும் ஏபின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மேபி என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்து இங்கே ஏபி கொடுத்துருப்பாங்க, அங்கே என்ன செய்வாங்க பிஏன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னது ஹவு டு கேர்ஃபுல், இந்த ஆங்கிள் ஏபி அப்படின்னா ஷுட் பி இவங்க யார் ஏபி அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா, இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் கியூ இன்ட் ஆர் மைனஸ் எஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனில் எந்த ஒன்று என்னது இது ஆஸ்கிங் என்னது நாட் கரெக்ட் அப்படின்னா என்னங்க விச் ஒன் இஸ் தி இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, எந்த ஒன்று தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? பிக்சர் போடுறேன். ஓகே, சால்வ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியா, ப்ளஸ் என்னங்க அர்த்தம் இஸ் தி சன் ஆஃபா, அப்போ என்னது ஏ இஸ் தி சன் ஆஃப் பியா. இங்கே கவனிங்க, அப்போ இங்கே போட்டுடலாம் ஏ இஸ் தி சன் ஆஃப் பி. ஓகேவா, என்னது பியோட சன். ஓகே, அடுத்த கொடுத்துறாங்க பி மைனஸ் கியூவா, மைனஸ் என்ன அர்த்தம், மைனஸ் எந்த அர்த்தம் கொடுத்துருக்காங்க என்னது ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃபா, அப்படின்னது பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் கியூ, பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் கியூ அப்படின்னா கண்டிப்பாக யார் பியும் கியூ என்னங்க கப்புலா. ஒரு கப்புள்ஸில் இவங்க ஒய்ஃப்னா கண்டிப்பாக இவங்க யார் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அப்போ இவங்க யார் ஷுட் பி அ மேல் பர்சன். நம்மளே எனக்கு அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டில் இங்கே மட்டும் தான் நீங்கள் எழுதி யூ ஹவ் டு அசியூம். ஒரு கப்புளில் ஒருத்தவங்க மேல்னா இன்னொருத்தவங்க கண்டிப்பாக ஃபீமேல் தான். அதே கப்புளில் ஒருத்தவங்க ஃபீமேலில் கண்டிப்பாக இவங்க யார் மேல் தான். தெர் இஸ் ஏ ஒன்லி ஒன் டைம் யூ ஹவ் டு அசியூம், தெர் இஸ் ஏ ஹியர் மட்டும்தான். நீங்கள் மற்ற இடத்துல என்னது நீங்கள் வந்து யூ கான்ட் ஏபிள் டு அசியூம், நீங்களாம் அந்த அசியூம் பண்ணி போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இருக்கார், இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்களுக்கு குழந்தை பின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சொன்ன வார்த்தை குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கலாம், அடுத்த யார் இருக்கலாம் ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம். நீங்கள் என்னது ஆண் பெண் நீங்கள் என்னது அதுக்கு வந்து நீங்கள் என்னது அதுக்கு வந்து நீங்கள் என்னது அடையாளம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, சரி கவனிங்க. இங்கே Q இன்டாரானுங்க அர்த்தம் Q இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆரா. ஸோ Q இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர்னா ஆல்ரெடி Qவோட பையன் யார் ஏ. அப்போ கண்டிப்பாக ஆர் நம்ம இங்கே போட்டுக்கலாமா, பிகாஸ் அது ஆரோட அப்பாவு யார் Q. ஆல்ரெடி வினோதா ஏவோட அப்பாவும் யார் Q தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஆர் மைனஸ் எஸ்ங்களா பண்ணது ஆர் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் எஸ். ஒய்ஃப் ஆஃப் எஸ் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக யாருங்க ஷுட் பி எ மேல் பர்சன். இவ்வளோ தான். ஓகேவா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் எஸ். சார் கொஞ்சம் வார்த்தை பெருசாக இருக்குது சார், அந்த வார்த்தையை பிரிக்க ஆரம்பிங்க. பிரிக்கிறப்ப இந்த ஆஃப்ன்றதில் பிரிக்க ஆரம்பிக்கணும் வார்த்தையை. ஓகேவா, ஸோ முதல் பாருங்கள் ஏ இஸ் தி பிரதர். ஓகேவா, ஏ வந்து பிரதரா யாருக்கு ஒய்ஃப் ஆஃப் எஸ் அப்படின்னா என்னங்க எஸ்ஸினுடைய மனைவிக்கு. ஓகேவா, எஸ்ஸினுடைய மனைவிக்கு ஏ யாரா பிரதராக கேட்டிருக்காங்க. கரெக்டாப்பா, கரெக்டாக எஸ்ஸினுடைய மனைவி யார் ஆர். அப்போ ஆருக்கு ஏ என்பவர் சகோதரன் கேட்டிருக்காங்களா, சகோதரர் தான் என்னது நமக்கு கரெக்டு. அடுத்து பாருங்கள் பி இஸ் தி மதர் ஆஃப் ஏவா. பாருங்கள் ஏனுடைய அம்மா யார் பி தான். ஓகேவா, கியூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஏவா, ஏனுடைய அப்பா யார் கியூ தான். அப்போ இந்த கொடுக்கூட மூணுமே கரெக்டு. லாஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஏ இஸ் தி சன் ஆஃப் எஸ்ஸா கிடையவே கிடையாது. ஏ இஸ் தி சன் ஆஃப் பி அண்டு கியூ தான், எஸ்ஸுக்கு வர்றது மகன் கிடையாது. அப்போ இந்த ஒன்று தான் நமக்கு என்னது தப்பாக இருக்குது தான் நமக்கு என்னது ஃபைனல் ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் ராங்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இவங்க தான் நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட ஆன்சர். புரியுதுங்களா, தட்ஸ் ஆல். ஓகே, தமிழில் சேம் சம் அப்படியே ட்ரா பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் தமிழில் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ கவனிங்க. அதே பொருள் தான் நம்ம என்ன பார்க்குறோம் ஏ ப்ளஸ் பி பார்க்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம் ஏ ப்ளஸ் பினா இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க, தமிழில் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் ஏபி அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட ஆர்டர் நமக்கு என்னது ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 99% they given the ஏபி ஆர்டர். சம்டைம்ஸ் they given பிஏன்னு கொடுப்பாங்க மாற்றி. யூ ஹவ் டு என்னது யூ ஹவ் டு என்ஷூர். ஓகேவா, ஷுட் பி they given ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ கவனிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்களா. அப்போ என்ன அர்த்தம் ஏ என்பது பியின் மகனா. அப்போ ஏ என்பது யாருடைய மகன் பி என்பவருடைய மகன். அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க பி மைனஸ் கியூ அப்படின்னா அர்த்தம் ஏ என்பது பியின் மனைவி அப்படின்னா இங்கே என்ன கொடுப்பாங்க பி என்பது கியூவின் மனைவியா. பி என்பது யாருக்கு மனைவி கியூவுக்கு மனைவி. அப்போ இவங்க ஃபீமேல் பர்சன், இவங்க மேல் பர்சன். ஓகேவா, அடுத்து கியூ இன்டாரான அர்த்தம் கியூ என்பது என்னது ஆரின் தந்தையா. அப்போ கியூ என்பது யார் ஆரினுடைய தந்தை. ஓகேவா, அடுத்த கொடுத்துட்டாங்க ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னா அர்த்தம் மைனஸ்னா ஆர் என்பது கியூவின் மனைவி. அப்போ ஆர் என்பது கியூவின் மனைவி அப்படின்னா கியூ ஷுட் பி அ மேல் பர்சன்.
இவ்வளோதான். ஓகேவா? அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பது எஸ்ஸின் மனைவியின் சகோதரன் பாருங்கள். ஏன்றது யார்? சாரி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ் தான் பார்ப்போம். ஆர் என்பது என்னது? எஸ்ஸினுடைய மனைவி, நாட் கியூ. ஓகேவா? சரி கவனிங்க. என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஏ என்பது எஸ்ஸின் மனைவியின் சகோதரரா பாருங்கள். எஸ்ஸின் மனைவியின் சகோதரர் யார்? ஏவா? ஆமாம், கரெக்டு தான். ஓகேவா? பி என்பது ஏயின் தாய், கரெக்டு தான். கியூ என்பது ஏயின் தந்தை, அதுவும் கரெக்டு தான். அப்போ ஏ என்பது சி வந்து இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட தவறான ஒன்று. இதுதான் நமக்கான ஆன்சரும் கூட. ஓகேவா? அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டினை படுத்து ஆன்சர் பண்ணுங்கள். யார் வந்து ஆன்சர் ஏ போட்டுறாதீங்க. ஓகே, ரிசல்ட் 22வது கொஸ்டினை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் கியூ மீன்ஸ் இசட் இஸ் தி பிரதர் ஆஃப் கியூ. ஓகேவா? திரும்ப 1 செகண்ட். இங்கே இசட் கியூனானது சேம் நமக்கு அந்த ஆர்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கானது ரெண்டுமே எனக்கு செக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ இசட் ப்ளஸ் கியூ மீன்ஸ் இசட் இஸ் தி பிரதர் ஆஃப் கியூ. இசட் இன்ட்டு கியூ மீன்ஸ் இசட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கியூ. இசட் டிவைடிங் கியூ மீன்ஸ் இசட் இஸ் தி மதர் ஆஃப் கியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்ட 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட 3 ஈக்குவேஷனை பொறுத்து ஆப்ஷன் ஏ பி சி டி இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஒரு ஈக்குவேஷனில் ஏ இஸ் தி சன் ஆஃப் பின்னு வருது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சிலர் தெரியாதவங்க என்ன செய்வீங்க அப்படின்னா தெரியாதவங்க 4 போட்டிருப்பீங்க ஆப்ஷனில். அது செய்யக்கூடாது நீங்கள். ஓகேவா? அதுக்கும் ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் இருப்பாங்க, டிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக என்ன பண்ணால் ஃபஸ்ட் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஏ இஸ் தி சன் ஆஃப் பியா. அப்போ ஏ இஸ் தி சன் ஆஃப் பியாங்க. என்னது தமிழில் கொடுத்த வார்த்தையை பாருங்கள். ஏ என்பது பியின் மகன் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னது ஏ என்பது என்னது பியினுடைய மகன். அப்போ ஏ ஷுட் பி யாருங்க? ஏ கண்டிப்பாக யார்? இவர் வந்து யார்? ஆண் மகன். அப்படித்தானே? இவர் வந்து யார்? மேல் பர்சனாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஏன்றனது மகன் கொடுத்தா அவங்க வந்து கண்டிப்பாக யார்? நமக்கு வந்து மேல் பர்சனாக இருக்கணும். ஓகேவா? இந்த 3 இதை பாருங்களேன். இசட் ப்ளஸ் அப்படின்னா நாங்கள் அர்த்தம் இசட் இஸ் தி பிரதர்னு அர்த்தம். இசட் இன்ட்ரான்னு அர்த்தம் இசட் இஸ் தி ஃபாதர்னு அர்த்தம். இசட்டுக்கு அடுத்து யார் இருப்பாங்க? டிவைடிங் இருக்காங்களா? டிவிசிபிள். அப்போ என்ன அர்த்தம்? இசட் இஸ் தி மதரா. தமிழில் தான் கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் என்றால் சகோதரர், இன்ட்டு என்றால் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? தந்தை. என்னது டிவிசிபிள் என்றால் என்னது தாய் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு அடுத்து டிவிசிபிள் வந்துச்சுன்னா ஓகேவா இசட் யாருப்பா? ஒரு ஃபீமேலாக காமிக்கிறாங்களா? ஓகே, இசட்டுக்கு அடுத்து ப்ளஸ் வருது. அப்போ இசட் என்பது கியூவின் சகோதரர். அப்போ என்ன இசட் என்பது மேல் பர்சன். இசட்டுக்கு அடுத்து இன்ட்டு வந்தால் இசட் யார்? ஒரு மேல் பர்சன். ஆனால் இதுலேயும் இசட்டுக்கு அடுத்து ஒரு டிவைடிங் வந்தால் இசட் யார்? ஃபீமேலாக காமிக்கிறாங்க. அப்போ சேம் மாடலில் ஏக்கு அடுத்து ப்ளஸ்ஸோ இன்ட்டோ வந்தால் ஏ யார்? மேல் பர்சனாக காமிக்கும். அதில் ஏக்கு அடுத்து டிவைடிங் வந்தால் ஏ கண்டிப்பாக யாரை காமிக்கும்? அதை வந்து ஏவை வந்து ஒரு ஃபீமேல் பர்சனாக காமிக்கும். நம்ம கேட்கப்பட்ட கேள்வினா என்னது? ஏ இஸ் தி சன்னா. ஏன்றது யார்? மேல் பர்சனா. அப்போ வந்து நம்ம என்னது இதை வந்து வெளியே தீரலாமா? ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா என்னது ஏக்கு அடுத்து டிவைடிங் வருதா? அப்போ கண்டிப்பாக என்னது வரக்கூடாது. 1 செகண்ட் சார் வெளியே தரலாம். பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் அப்படின்னானது இசட் இஸ் தி பிரதரா. அப்போ ஏக்கு அடுத்து ப்ளஸ் வந்துச்சுன்னா ஏ பிரதராக வருவாங்களா? அது மாதிரி பிக்கு அடுத்து ப்ளஸ் வந்து என்னது பி வந்து பிரதராக வருவாங்களா? பட் கொடுக்கப்பட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? என்னது பியினுடைய மகன் ஏன் கேட்டிருக்காங்களா? பியினுடைய மகன் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்து ப்ளஸ் வந்துச்சுன்னா என்னது பி இஸ் தி பிரதர் ஆஃப் ஏன்னு வரும். அப்போ இவங்க நீங்கள் என்னது சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து எய்தர் ஆப்ஷன் ஏவோ டியோ வரணும். புரியுதுங்களா? ஏன் சார் ஆப்ஷன் சி நம்ம வராது வெளியேற்றி விட்டோம் அப்படின்னா ஏக்கு அடுத்து டிவைடிங் வந்தால் என்னது ஏன்றது யார்? ஒரு ஃபீமேலாக காமிக்குது. இதை நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு ஃபீமேலாக. பட் கொடுக்கப்பட்ட கேள்வி என்னது? ஏ என்பது மேல் பர்சன். அப்போ நமக்கு சி வரக்கூடாது. பிக்கு அடுத்து ப்ளஸ் வந்துச்சுன்னா பி இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ. பட் நமக்கு வந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னது? பியினுடைய மகன் தான் நமக்கு வந்து ஏன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல அதுவும் வரக்கூடாது. அப்போ இது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் சியும் பி நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஆப்ஷன் ஏவோ டியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்கள். பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏவா? ஓகே, அப்போ நாங்கள் பி இன்ட்டுனா நாங்கள் தந்தையா? அப்போ பி என்பது ஐயின் தந்தை, ஐ என்பது ஏயின் தந்தையா? அப்போ பி என்பது ஐயின் தந்தை, ஐ என்பது தந்தை. ஐயனுடைய மகன் தான் இருக்கிறது. ஐயனுடைய குழந்தை தான் இருப்பா. குழந்தை தான் யார்? ஏ. வி டோன்ட் நோ வெதர் ஏ இஸ் தி மேல் ஆர் ஃபீமேல். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பி என்பது ஐயின் தந்தை, ஐ என்பது ஏயின் தந்தை. நம்ம ஏ யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? அப்போ இது நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வி பியினுடைய மகன். அப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா பி இன்ட்டு ஏவா பி இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஏவா அப்போ என்னது அடுத்து பாருங்கள் ஏ ப்ளஸ் ஐயானது ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் ஐயா இப்போ பாருங்கள் ஏ என்பது பியின் மகனா இந்த கேட்கப்பட்ட கேள்வி இந்த இதுக்கு எப்படி என்னது அப்படியே பார்க்க ஒரே மாதிரி இருக்குதா ஒப்பீடாகுதா அப்போ ஆன்சர் நமக்கு எது ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி கேள்விலாம் என்னது நாலும் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லியாச்சு நம்ம கிளாஸில் ஓகே ஸோ சேம் மாடலில் ஓகேவா இதையும் பாருங்கள் ஓகே எதெல்லாம் எழுதிலாம் பாருங்கள் ஏ இன்ட்டு பின்னானது ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க ஓகேவா தமிழில் பாருங்கள் இன்ட்டுனாங்க சகோதரர் ஓகேவா ஏ மைனஸ் பி நாங்கள் அர்த்தம் ஏ இஸ் சிஸ்டரா தமிழில் பாருங்கள் ஏ மைனஸ்னா என்னது சகோதரி கொடுத்துட்டாங்களா ஏ ப்ளஸ் பினா அர்த்தம் ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பியா இதுன்னு அர்த்தம் ஏ ப்ளஸ் பினா ஏ என்பது பியின் தந்தைன்னு கொடுத்துட்டாங்களா எஸ் 3 கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் எந்த வெளிப்பாடில் பி என்பது ஆரின் தந்தை வழி அத்தை கொடுத்துட்டாங்களா என்ன கொடுத்துறாங்க பி இஸ் தி பேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் ஆர் ஓகேவா இங்கிலீஷில் பேட்டர்னல்னா தந்தை வழி மெட்டர்னல்னா தாய் வழி ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ பி இஸ் தி பேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் ஆருங்களா அப்போ ஆரினுடைய அப்பாவினுடைய தங்கையோ அக்காவோ தான் யார் இந்த பி என்னப்பா கொடுத்துருக்காங்க பி என்பது ஆரின் தந்தை வழி அத்தையா பண்ணது ஆரின் தந்தை வழி அத்தை தான் யார் இந்த பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்றது யார் கண்டிப்பாக இவங்க ஃபீமேல் பர்சன் ஓகேவா அப்போ கொடுக்கப்பட்ட அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ஏக்கு அடுத்து இன்டோ ப்ளஸ்ஸோ வந்தால் என்னது ஏ வந்து மேல் பர்சன் அப்படி தானப்பா ஏக்கு அடுத்து இன்ட்டு வந்தால் ஏ பிரதர் ஏக்கு அடுத்து ப்ளஸ் வந்தால் ஏ என்னது ஃபாதர் அப்போ சேம் மாடலில் பிக்கு அடுத்து இன்டோ ப்ளஸ்ஸோ வந்தால் பி ஷுட் பி எ மேல் பர்சன் அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு என்னது அது வந்து நம்ம வெளியேற்றிடணும் ஏன் கேட்கப்பட்ட கேள்வியில் பின்றது யார் ஃபீமேல் பர்சன் அப்போ இவங்க நம்ம ட்ரை பண்ணவே கூடாது இவங்க நம்ம என்னது ட்ரை பண்ணவே கூடாது அப்போ ஆப்ஷன் ஏஓ பிஓ நமக்கு ஆன்சரில் வரப்போகுது புரியுதுங்களா இப்படி தான் நீங்கள் என்னது ஆன்சரை வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இதான் வந்து நம்ம கிளாஸில் தெளிவாக டீச் பண்ணோம் நம்ம ஓகேவா டெஸ்ட் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டெஸ்ட் பாய் படிக்கிறதுனால ஓகேவா யூ ஹவ் டு நோ சம்திங் உங்களுக்கு வந்து என்னது கொஞ்சம் விஷயங்கள் தெரியணும் பண்ணிருக்கா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம அதை டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஓகேவா ஜென்ரலாக கவனிக்க பண்ணது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏஓ பி பண்ணது பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க பி மைனஸ் கியூ அப்பா அப்படி என்னப்பா அர்த்தம் பி என்பது கியூவின் என்னதுப்பா சகோதரியா என்ன கொடுத்துட்டாங்க பி மைனஸ் கியூ என்றால் ஏ மைனஸ் பி என்றால் ஏ என்பது பியின் சகோதரினா பண்ணது பி மைனஸ் கியூனா பி என்பது கியூவின் சகோதரி அர்த்தம் கொடுத்துறாங்க கியூ இன்டர்னாப்பா கியூ என்பது பிரதர் ஆஃப் கொடுத்துறாங்களா இது தப்பு ஏன் இது என்னது அத்தைன்ற முறையில் வரவே இல்லை அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னது பியை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பி மைனஸ் கியூ என்னது பி என்பது கியூவின் சகோதரி கியூ ப்ளஸ் ஆரா ப்ளஸ்னால் என்னப்பா அர்த்தம் தந்தையா அப்படின்னது கியூ என்பது ஆரின் தந்தை இப்போ பாருங்கள் பி என்பது ஆருக்கு என்னது தந்தை வழி அத்தையா அப்படின்னது நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியோட ஒத்து போகுது ஆன்சர் நமக்கு என்னது பி தான் நமக்கு ஆன்சர் புரியுதுங்களா தட்ஸ் ஆல் இப்படி தான் நம்ம ஆன்சர் செய்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது கவனிக்க எந்த என்ன லுக்கிங் ஃபோட்டோகிராஃப் மாடல் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க மாடல் ஆல்ரெடி இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பிவைக்குலாம் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கிற ரெண்டுமே சால்வ் பண்ணலாம் ஹியர் வி கோ டு சால்வ் ஃபார் இங்கிலீஷ் ஹியர் நம்ம தமிழில் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஐடியா என்ன பண்ணால் ஓகேவா மட்டும் தான் ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷும் படிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு கண்டிப்பாக புரிஞ்சு ஆகணும் அது நம்ம ஐடியா ஓகேவா ஸோ கவனிங்க ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்க்கலாம் லுக்கிங் அட் அ ஃபேமிலி பிக்சர் யார்ப்பா சொல்கிறாங்க ஸ்னேகா செட் இந்த கேள்வியை பொறுத்தவரை யார் சொல்கிறாங்கன்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்னேகா சொல்கிறாங்க ஓகேவா சி இஸ் மை பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ் ஃபாதர்ஸ் மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர் இது அவங்க கொடுக்கப்பட்ட அது வாக்கியம் சொல்கிற ஆள் யார் ஸ்னேகா சொல்கிறாங்க ஓகே ஹவ் இஸ் த கேர்ள் இன் த ஃபோட்டோ ரிலேட்டட் டு ஸ்னேகா என்ன கேட்டுறாங்க ஸ்னேகாவிற்கு அந்த புகைப்படத்தில் உள்ள பெண்ணோட உறவு கேட்டிருக்காங்க அப்படி தானப்பா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா நல்லா பாருங்கள் டூ ஸ்னேகா இருக்கா அப்படின்னது ஸ்னேகாவுக்கு அந்த பெண் தான் நமக்கு என்னது கேள்வி அப்போ ஸ்னேகாவுக்கு அந்த கேர்ள் என்ன உறவு வேணும் இது கேட்ட கேள்வி ஓகேவா இங்கே தான் கேட்டிருக்காங்க என்னது ஸ்னேகாவிற்கு அந்த புகைப்படத்தில் உள்ள பெண்ணானது என்ன உறவும் கேட்டிருக்காங்க ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே இந்த கொஸ்டின் எங்கே ஆரம்பிக்கணும் மை அப்படின்ற கொஸ்டின் ஆரம்பிக்கணுமா பாருங்கள் ஸ்னேகா இங்கேருந்து மையின்ற வார்த்தை யாருப்பா குறிக்கும் ஸ்னேகாவை சொல்லுமா ஏன்னா அவங்க தான் என்னது சொல்லக்கூடிய ஆள் ஓகேவா அப்படின்னது மைன்றது யாரை குறிக்கும் ஸ்னேகாவை குறிக்கும் மை பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸுங்களா அப்படின்னது ஸ்னேகாஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஓகேவா சன்ஸாப்பா இப்போ இவங்களுடைய சன்ஸ் அர்த்தம் கொடுத்துறாங்க ஃபாதர்ஸ்னால் யார் இவங்களா ஃபாதர்னா கண்டிப்பாக யார் ஸ்னேகாஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ்
ஃபாதர்னா யாருப்பா, இவங்களோட அப்பா யார், இவங்களா ஃபாதர்ஸ். அடுத்த கொடுத்துட்டாங்க மதர் இன் லா அப்படின்னா யாருப்பா, இவங்களுடைய மதர் இன் லா யார், இவங்க ஒய்ஃபோட அம்மாவா, எஸ். அப்போ என்னது மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர், அப்போ யார் அவங்க, இவங்க தான் ஒரே மகள்னா யார் அந்த மகள், இவங்க தான் அந்த மகள், இதுதான் என்னது அந்த கேளம். வினைகளி கேட்டிருக்காங்கன்னா ஸ்னேகாவிற்கு அந்த பொண்ணு என்ன வரும் கேட்டிருக்காங்க, என்னப்பா வேணும் ஸ்னேகாவிற்கு அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் தி கிவன் தவர் சிஸ்டர் இன் லா கொடுக்கலாம், ஓகேவா. அண்ணியோ குழந்தையாவோ மச்சினிச்சியோ ஓகே எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னது சிஸ்டர் இன் லா, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ள் யார் பிரதர்ஸ் ஒய்ஃபாப்பா, அப்போ எப்படி வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று என்னது பிரதர்ஸ் ஒய்ஃப் கொடுக்கலாம், அல்லது என்னது இது கிவன் த வேர்டு சிஸ்டர் இன் லா கொடுக்கலாம். ஆன்சர் பாருங்கள் என்னது நமக்கு வந்து பிரதர்ஸ் ஒய்ஃப் இருக்குது. அப்போ ஆன்சர் யார் நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான், ஓகேவா. தமிழில் கவனம் என்ன கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை படத்தை பார்த்து அவள் என் சகோதரனின் மனைவியின் மகனின் தந்தையின் மாமியார் ஒரே மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. சொன்னது யாருப்பா ஸ்னேகா சொல்லியிருக்காங்களா, அப்போ சொன்னது ஸ்னேகா சொல்கிறாங்க, ஓகேவா. ஸ்னேகா ஒரு பெண், ஓகேவா. என்ன கொடுத்துறாங்க இந்த வார்த்தை இருக்கப்பா என் என்ன இருக்குது சகோதரனின், அப்படின்னது ஸ்னேகாவின் சகோதரனின் மனைவியின் இவங்களோட மனைவியின் மகனின் தந்தைனா யார் தந்தை, ஓகேவா. மாமியார்னா யார் இவங்களுடைய அம்மா, என்னது மாமியார்னது ஒரே மகளா, அப்போ இவங்களோட ஒரே மகள் யார் இந்த பொண்ணா, இப்போ இவங்க தான் அந்த இதில் கொடுக்கப்பட்ட அவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்னேகாவிற்கு அவள் என்பது எப்பேற்பட்ட உறவு கேட்டிருக்காங்க, இந்த பெண்ணு தான் இருக்காங்க அந்த இதில் இருக்காங்க பிக்சரில், என்னப்பா உறவு என்னது ஸ்னேகாவினுடைய சகோதரனுடைய மனைவியா, அப்போ என்ன வார்த்தை வரணும் சகோதரனின் மனைவின்னு வரணும் வார்த்தை, இவ்வளோ தான் ஆன்சர், ஓகேவா. தமிழோ இங்கிலீஷோ பிக்சர் மாறவே மாறாது, கான்செப்ட் மாறவே மாறாது, ஓகேவா. 25th கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேவா. 1 செகண்ட் ஓகே சால்வ் பண்ணி போத், ஓகேவா. ரெண்டுலேயுமே சால்வ் பண்ணி பார்க்குறேன் நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நான் வந்து ரெண்டுலேயுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். யூ ஹவ் டு மச் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஸோ கவனிங்க பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ ஃபோட்டோ மகேஷ் செட், ஓகே யாருப்பா சொல்கிறாங்க மகேஷ் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா சி இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர், ஹவ் இஸ் த கேர்ள் இன் த ஃபோட்டோ ரிலேட்டிவ் மகேஷ், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் யார் சொல்கிறாங்க மகேஷ் சொல்கிறாங்க, மகேஷ்ன்றது ஆண் தான் பேர், ஓகேவா. நீங்கள் கவனி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு சார் மகேஷ்ன்ற பெண் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாது, இந்த இடத்துல ஆண் தான், ஓகேவா. இப்போ கவனிங்க மகேஷ் செட், ஓகேவா. சி இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதரா, அப்போ வார்த்தை நினைச்சணும் மகிழ ஆரம்பிக்கணும், கொஸ்டினை ஆஃபில் பிரிக்கணும், ஓகேவா. இந்த மெத்தடை எப்படி ஃபுல்லாக செய்யணும்னு நம்மளது ஆல்ரெடி காஸ்ட்டில் சொல்லி கொடுத்தாச்சு, ஓகே. ஸோ கவனிங்க மை கிராண்ட் ஃபாதரா பண்ணது மகேஷ்னு ஒருத்தர் இருக்கார், மகேஷினுடைய என்னதுப்பா கிராண்ட் ஃபாதரா, அப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர்னு பண்ணது தேவ் டேக்கிங் 2 வே, ஒன்று அப்பாவை பெற்ற அப்பாவும் என்னது கிராண்ட் ஃபாதர் தான், அம்மாவை பெற்ற அப்பாவும் நமக்கு என்னது கிராண்ட் ஃபாதர் தான். அப்போ நமக்கு தெரியாது இங்கே அப்பாவா அம்மாவா நமக்கு தெரியாது, அப்போ நம்ம சின்ன பிளாங்க் விட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம், இதானது கிராண்ட் ஃபாதர் மகேஷனுடைய கிராண்ட் ஃபாதர். இங்கே என்னது இவங்க பெற்ற மகனோ அல்லது மகளோ வரலாம், புரியுதுங்களா. அதான் கேப் விட்டுருக்கோம் நம்ம. அப்படின்னது மை கிராண்ட் ஃபாதர், அடுத்த வார்த்தை இருக்குது அப்படியே அப்படியே போகலாம், அப்படியே ரிவர்ஸில் போங்க ஒன்லி சன்னா, அப்போ இவங்களுடைய ஒரே மகன் யார் இங்கே வந்துடுவார் ஒரே மகன், ஓகேவா. அடுத்த கொடுத்துட்டாங்க சி இஸ் தி டாட்டர் அப்படின்னது இவங்களுடைய மகள் தான் என்னது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, தட்ஸ் ஆல் முடிஞ்சு, ஓகேவா. இப்போ எந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணு, ஓகேவா. மகேஷுக்கு இந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்களா உறவு அப்படி தான் கேட்டிருக்காங்க, என்னது 2 வகை தானே கேட்டிருக்காங்க. இப்போ என்னப்பா உறவு வேணும் சிஸ்டர் உறவு வேண்டும், சகோதரி உறவு வேண்டும், ஓகேவா. தமிழில் பாருங்கள் மகேஷ் தான் சொல்கிறாரு, ஓகேவா. என் தாத்தாவின் அப்படின்னு என்னது கொஸ்டின் தமிழில் எண்ணில் ஆரம்பிங்க, இங்கிலீஷில் மையில் ஆரம்பிங்க கொஸ்டின், ஓகேவா. என் தாத்தாவினா அப்போ மகேஷின் தாத்தா நமக்கு தெரியாது, ஓகேவா. தாத்தாவின் ஒரே மகனின் மகளா, ஒரே மகன் இவர் தான் மகன், அவருடைய ஒரே மகள் யார் இவங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மகேஷுக்கு இந்த பொண், ஓகேவா. என்ன உறவு கேட்டிருக்காங்க, என்னப்பா அந்த பெண் உறவு வேணும் சகோதரி உறவு வேணும், இது ஓகேவா. ஆன்சர் நமக்கு இது ஆப்ஷன் ஏதான் நமக்கு என்ன ஆன்சர், புரியுதுங்களா. ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஓகேவா. இந்த ஆர்எஸ்ஆர் புக்கில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு, ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஓகே. ஸோ கவனிங்க there are 6 children playing ludo, ஓகே. கவனிங்க the given 6 children அப்படின்னா என்னங்க என்னது 6 குழந்தைகள், குழந்தைகள்ன்ற வார்த்தை இஸ் ஜெண்டர் நியூட்ரலிட்டி வேர்ட், ஓகே. நமக்கு தெரியாது அவங்க ஆண் பெண் நமக்கு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. என்ன கொடுத்துட்டாங்க there are 6 children playing ludo namely 1 2 3 4 5 6 நமக்கு கொடுத்துட்டாங்க. 1 and 5 are brothers, என்னப்பா கொடுத்துட்டாங்க 1 மற்றும் 5 யாருப்பா சகோதரர்களா, அப்போ 1 5 இவங்களோட யார் பிரதர்ஸ்,
அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க 6 இஸ் தி சிஸ்டர் ஆஃப் 5 என்னது 6 பேர் என்னது 5 பேர் சகோதரி கொடுத்துரு ஓகேவா தப்பாக கொடுத்தேன் தமிழில் ஓகேவா 6 என்பது 5 சகோதரின்னு கொடுத்துருக்கணும் ஓகேவா 6 பேர் இல்லை 6 என்பது 5 சகோதரி கொடுத்துருக்கணும் அவங்க ஓகேவா அவங்க 6 இஸ் தி சிஸ்டர் ஆஃப் 5ங்களா அப்போ 6 தான் 5 தங்கச்சி கொடுத்துட்டாங்க ஓகே சிஸ்டர் கொடுத்துட்டாங்க 3 இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் இந்த வார்த்தை ஃபுல்லாக கவனிங்க 3 இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் ஒன்ஸ் ஃபாதர்ஸ் பிரதருங்களா 3 இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் யார் ஒன்ஸ் ஃபாதர்ஸ் பிரதர் ஓகேவா அப்படின்னது ஒன்றினுடைய அப்பாவினுடைய சகோதரனுடைய ஒரே மகன் யாரா 3 ஓகேவா அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க அதான் சமயம் கொடுத்துட்டாப்பா 3 என்பது என்னப்பா ஒன்னின் தந்தையின் சகோதரனின் ஒரே மகன் ஓகேவா அப்படின்றது நீங்கள் இந்த ஆங்கிள் எழுதிக்கணும் ஓகேவா அடுத்து கவனிங்க 2 and 4 ஆர் தி டாட்டர்ஸ் ஆஃப் தி ஒன்லி பிரதர் ஆஃப் 3's ஃபாதர் அப்படின்றது நீங்கள் வந்து வார்த்தையை பிரிக்க ஆரம்பிங்க எங்கேப்பா வர்றாங்க 3's ஃபாதர் யார் ஒன்லி பிரதர் யார் இவங்களுக்கு ஒரே சகோதரர் இவரா அப்படின்னது இவருடைய என்னது மகள் என்னது 2 பேர் யார் அந்த 2 பேர் 2 and 4 அப்படின்னது 2 4 பார்த்தீங்க அப்படின்னா என்னது இவங்களுடைய மகளை கொடுத்துட்டாங்க நம்பர் பாருங்கள் 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்களா வேலை முடிஞ்சு ஓகேவா பெண்ணம் பாருங்கள் ஹவு இஸ் 4 related to 1 ஓகேவா 1 என்பவருக்கு 4 எப்போ கேட்டாங்களாப்பா 1 என்பவர் 4 என்னப்பா உறவு சொல்லுங்கள் 1 என்பவருக்கு ஓகேவா 4 ஆனது ஓகேவா என்ன உறவு வருது ஓகேவா என்ன உறவு வேணும் ஓகேவா சகோதரி உறவு வேண்டும் ஓகேங்களா என்ன வேணும் சகோதரி உறவு வேண்டும் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஆன்சர் நம்ம கண்டதுப்பா சிஸ்டர் உறவு வேண்டும் ஓகே ஸோ கொஸ்டின் கவனிக்கலாம் எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் ஜே ஓகே ஸோ எஃப் ஓகேவா தமிழில் பாருங்கள் அந்த எஃப் என்பது ஜெயின் சகோதரனா அப்போ எஃப் என்பது யாருடைய சகோதரர் ஜெயினுடைய வருது சகோதரர் கொடுத்துட்டாங்க இ என்பது டியின் சகோதரி அப்போ பாருங்கள் ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறப்ப சம்மந்தமாக வருது அப்படி தானப்பா இந்த இது ரெண்டுக்கு ஒரு லிங்க் இல்லை ஓகேவா தனியாக மறைச்சிக்கலாம் பண்ணும்போது எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் ஜே ஓகேவா தனியாக எடுத்து பாருங்கள் இ என்பது டியின் சகோதரியா அப்போ இங்கே பார்த்துக்கலாம் நம்ம இ என்பது யாரா டியோட சகோதரியா இ என்பது டியின் சகோதரி கொடுத்துட்டாங்க அடுத்த கொடுத்துட்டாங்க கே இஸ் தி சிஸ்டர் ஆஃப் எல் அப்படின்னது கே என்பது எல்லின் சகோதரி நமக்கு எல் எங்கே தெரியல ஓகே தனியாக எழுதிக்கலாம் நம்ம கே இஸ் தி சிஸ்டர் ஆஃப் எல் ஓகேவா இப்போ கவனிங்க டி இஸ் தி சன் ஆஃப் எல் இப்போ நீங்கள் என்னது டி இஸ் தி சன் ஆஃப் எல் இப்போ இங்கே பாருங்கள் எல் இருக்காங்கப்பா அல்லது எல்லினுடைய சிஸ்டர் யார் கே எல் சிஸ்டர் யார் இந்த கே ஓகேவா இப்போ அடுத்து பார்க்கலாம் நம்ம ஜே இஸ் தி ஃபாதர் ஆஃப் இ ஈனுடைய அப்பா யாரா ஜேவா ஆல்ரெடி அது டியூ இ எனது போத் ஆர் சிப்ளிங்ஸ் ஓகே 2 பேர் யாருங்க உடன் பிறந்தவர்கள் இவங்களுடைய எனது பெற்றோர் யார் ஒருத்தர் எல் ஓகேவா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜே இஸ் தி ஃபாதர் ஆஃபா ஜே என்பது யாரா ஈயின் தந்தைன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ ஜே என்பது ஈயின் தந்தை அப்படின்னா எல் என்பது ஈயின் அம்மா வந்திருப்பாங்க இவ்வளோ தான் ஓகேவா பிணைகளை கேட்டுறாங்க அப்படின்னா எஃப் என்பவருக்கு டி என்ன உறவு ஹவு டு எஃப்ங்களாங்க 2க்கு அடுத்தா எஃப் இருக்குது அப்படின்னது எஃப்க்கு டி என்ன உறவு ஓகேவா எஃப் என்பவருக்கு டி என்னங்க உறவு ஜேயினுடைய பிரதர் தான் எஃப் முடிஞ்சுங்களா ஓகேவா இப்போ எஃப் என்பவர் டி என்ன உறவு எஃப்பினுடைய சகோதரனுடைய மகனா அப்போ என்ன கொடுத்துருக்கலாம் ஒன்று பிரதர்ஸ் சன்னு கொடுக்கலாம் சகோதரின் மகன் கொடுக்கலாம் அதர்வைஸ் தி கிவன் தி நெஃப்யூ ஓகேவா அப்படின்னா நாங்கள் நெஃப்யூனா நாங்கள் நெஃப்யூனானது சகோதரனுடைய மகன் தானது நெஃப்யூ சகோதரனுடைய மகள் பேர் என்னது நீஸ் ஓகேவா மகள்னா நீஸ் ஓகேவா மகன்னா என்னது நெஃப்யூ இது மகள் இது நமக்கு என்னது மகன் வந்துச்சுன்னா நமக்கு என்னது இது வரணும் புரியுதுங்களா ஓகே அப்போ என்னது சகோதரனுடைய மகன் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் ஓகேவா த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி முடிஞ்சது ஓகேவா 28 பார்க்கலாம் எல் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஜி ஓகேவா எல் என்பது யார் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஜியினுடைய சகோதரி கொடுத்துட்டாங்க ஜி என்பது எம்மின் மகனா ஓகே ஜி இஸ் தி சன் ஆஃப் எம் அதை கொடுத்தாங்க எம் என்பவருக்கு டி என்பது திரும்ப சரி வைத்துள்ளார் ஓகேவா முடிஞ்சு போச்சு எம் இஸ் மேரிட் டு டி நமக்கு தெரியாது எம் அண்ட் டி போத் ஆர் மேரிடு கப்பிள் வி டோன்ட் நோ ஹூ இஸ் மேல் ஹூ இஸ் ஃபீமேல் ஓகே
அடுத்து பாருங்கள் டி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் இயா, டி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் இ. அப்போ ஒரு கப்புளில் டி ஃபீமேல்னால் கண்டிப்பாக எம் யாருங்க, மேலு தான். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள் இ இஸ் தி சன் ஆஃப் சியா, இ இஸ் தி சன் ஆஃப் சி. ஓகேவா? அடுத்த கொடுத்துட்டாங்க சி எஸ் என்பவரை மணந்தார், சி இஸ் மேரிட் டு எஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் எஸ் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ சி கண்டிப்பாக யார், இஸ் ஏ மேல் பர்சன். இவ்வளோ தான். இப்போ என்ன கேட்டாங்கன்னா இ என்பவருக்கு எல் என்பது என்ன தொடர்பு? ஓகேவா? இ என்பவருக்கு எல் என்பது என்ன தொடர்பு? ஓகேவா? இ என்பவருக்கு எல் என்பது தொடர்பு ஈயினுடைய சகோதரியோட மகளா? அப்போ என்ன வார்த்தை கொடுத்துருக்கலாம்னா சகோதரியின் மகள் கொடுத்துருக்கலாம். அதர்வைஸ் த கிவன் த வேர்ட் என்னது, நீஸ் சொல்லலாம், நீஸ். ஓகேவா? சிஸ்டர்ஸ் டாட்டர் ஆர் நீஸ் சொல்லலாம். ஓகேவா? இருக்காம பாருங்கள் சிஸ்டர்ஸ் டாட்டர் நமக்கு ஆன்சர் இருக்குது, நீஸ் நம்மகிட்ட இல்லவே இல்லை. ஆன்சர் நமக்கு எதுங்க, ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். முடியுதுங்களா? இவ்வளோ தான். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. தென் வி ஹவ் டு கோயிங் டு சீன் ஃபார் என்னது அட்ரஸ் வச்சு பார்க்க போகிறோம். நம்ம அட்ரஸ் வச்சு நம்ம என்னது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கவனிங்க அட்ரஸ் மேட்சிங் பார்க்கலாம். என்ன கொடுத்தாங்க அட்ரஸ் மேட்சிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 29 32 வரைக்கும் ஒரு காமன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. காமன் கொஸ்டின் என்ன காமன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னது நேமு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருவாங்களாம். கொடுக்கப்பட்ட கேள்வியோட எந்த ஒன்று சேம்னு கேட்பாங்க. அப்படி நினச்சி என்ன பண்ணால் கொடுக்கப்பட்ட ஏ பி சி டி இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரே மார்க்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது உங்களோட வேலை. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப முதல் நீங்கள் நினச்சி என்ன பண்ணால் கம்பேர் பண்ணுறப்ப நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்னது நேம்ஸ் கம்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த நேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓகேவா, மோஸ்ட்லி தப்பு எது ஆகுது, எதை தப்பாக கொடுப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வவல்ஸ் இருக்குல்லப்பா, யார் ஏ இ ஐ ஓ யூ இவங்களை அவங்க தப்பாக கொடுக்குறான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னது இதைத்தான் நீங்கள் என்னது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, சரி கவனிங்க. ஃபஸ்ட் என்னப்பா நமக்கு நம்பர் எதுவுமே இல்லை. அப்புறமா இது நேம் செக் பண்ணலாம். இந்திர ஈஸ்வரப்பாவா, இங்கே பாருங்கள் இஎஸ்ஹெச் எக்ஸ்ட்ரா ஏ வச்சுருக்கா. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது ஏ வரக்கூடாது, ஏ ஃபுல்லாக அடிச்சிருங்க. ஓகே, ஏ ஃபுல்லாக அடிச்சிருங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஆன்சரை கேன்சல் பண்ணிட்டு வரதா அது யூ காட் த ஃபைனல் ஆன்சர். அப்படின்னா எது வராதுன்னது ஃபுல்லாக அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள் இந்திர ஈஸ்வரப்பா, இந்திர ஈஸ்வரப்பா, இந்திர ஈஸ்வரப்பா 3 பேர் ஒரே மார்க். ஓகே, மந்தி மெர்ச்சன்ட்டில் ஏன் கவனிங்க எம்இஆர் தான் ஸ்பெல்லிங்கு. இந்த கிவன் எம்ஏஆரா அப்படின்னது ஆன்சர் நமக்கு என்னது இவங்க வரமாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சியா டியா. ஓகேவா? இங்கே பாருங்க பீம சமுத்திராவா, அதில் பிஇயா என்ன கொடுத்துட்டாங்க, பிஏ கொடுத்துட்டாங்களா? அப்படின்னது இந்த கிவன் தப்பாக கொடுத்துட்டாங்களா? அப்போ இதுவும் ஆன்சரில் வரல அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப ஈஸி தான். டைம் கன்சியூமிங் ஒன். டயத்தை நீங்கள் எப்படி ஸ்பீடாக குறைச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பர்ஸ் செகண்ட் நேம்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர்ஸ் கம்பேர் பண்ண ஆரம்பிக்க அது அடிக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இதை ஃபுல்லாக அடிச்சிருங்க இது வரணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? 538109 538109 538109 இங்கே பாருங்கள் 90 வருதுங்களா, இதை அடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் பாருங்கள் 8 பார் 81 8 பார் 81 8 பார் 81 81 பார் 8 கொடுத்துருங்களா? அப்போ இதுவும் வராது. வேலை முடிஞ்சா இப்போ ஆப்ஷன் ஏஓ பிஏ நமக்கு என்னது ஆன்சரில் வரப்போகுது. ஓகேவா? கவனிங்க. நேமில் நமக்கு நேம் பார்க்கணுமா? நேமில் நமக்கு நம்ம வந்து குறிப்பாக யாரை பார்க்கணும், வவல்ஸை பார்க்கணும். ஆலன் ஏஎல்எல் ஏஎன் தானேப்பா. இப்போ வரேன் ஏஎன் ஆகுது ஏஎல்எல் இஎன் கொடுத்துருக்காங்க அவங்க, பட் கிவன் ஏஎன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? முடிஞ்சு 31 பார்க்கலாம். சுமன் ராஷ்டாவகி 46 கௌதிபாகன் பானிபட். ஓகேவா? 2 டெலஃபோனில் 68953886. அப்போ இங்கே பாருங்கள் 68953886 68953886 நம்பர்லாம் காமனாக வருது. ஓகே, அப்போ இந்த நம்பர் செக் பண்ணலாம். 46 இங்கே பாருங்கள் 64. அப்போ இது ஆன்சர்லாம் வரக்கூடாது. இங்கே 46 இங்கே 46 தான். அடுத்த நேம் பார்க்கலாமா? சுமன் SUMAN. ஓகேவா? ராஷ்டோகி தெக்கிவன் அது தெக்கிவன் என்னது சூசன் கொடுத்துருக்காங்க, சூசன் கொடுத்துருக்காங்க, வரமாட்டார். சுமன் ராஷ்டோ 46. ஓகே, கீழே பாருங்கள் சுமன்ற பேரில் தெக்கிவன் ஒன்லி எஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு வராது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி நமக்கு என்னது இங்கே ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி பார்க்க. எப்படி கம்பேர் பண்ணி ஆன்சருக்கு தான் அது அட்ரஸ் மேட்சிங். கொடுக்கப்பட்ட கேள்வி எந்த அட்ரஸ் மேட்சாக தான் கேள்வி கேட்பாங்க. மொத்த அட்ரஸ் மேட்சிங்கில் ஓகே வி காட்ட 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, மொத்தம் 3 தான் மெத்தட்ஸ் இருக்குது. கொடுக்கப்பட்ட நேம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க.
ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் 2 சேமாக இருக்கும், அது கேள்வி கேட்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் 3 சேமாக இருக்கும், 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் கால்ட் ஆட் ஒன் அவுட். ஓகேவா, இந்த மாடல் கேட்பாங்க. ஸோ கவனிங்க, ஃபாத்திமா கே அகமத் நம்பர் 4 கொடுத்துட்டாங்க, நம்பர் என்னது கொடுத்துறாங்க 13 கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணுங்கள். 13 13 13 30 கொடுத்துறாங்களா, இது வராதா? 4 4 4 எல்லாம் 4 தான், கவலை இல்லை. இங்கே பார்க்கலாம் ஃபாத்திமா கே அகமத். ஓகேவா, ஃபாத்திமா கே அகமத், ஃபாத்திமா அகமத் தான் இருக்குது, கே இல்லவே இல்லை, ஆன்சர் வராது. ஃபாத்திமா பாருங்கள் ஆல்ரெடி 31 வராது ஆன்சரில், ஏன்னா நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட ஆன்சர் 13 இங்கே 30 கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷன் ஏவா சியா பார்க்கலாம். ஃபாத்திமா கே அகமத் 4. ஓகே பாருங்கள், CHUNA கொடுத்துட்டாங்க, இங்கே CHANA கொடுத்துட்டாங்கன்னா த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்லாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட எனது முகவரியில் 2 முகவரி எப்படி இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்கான், 2 அட்ரஸ் எப்படி இருக்கான், எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கான், அந்த 2 யாருன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, செக் பண்ணலாமா? ஸோ கவனிங்க, ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணணுமா? 26894132, 26894132, 26894132 போத் ஆர் சேமாக இருக்காங்க. இங்கே செக் பண்ணுங்கள். 26853104 104 105 104 104. அப்போ எல்லாம் 104 104 104 இவங்க எப்படி இருப்பாங்க, தப்பாக இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்ட இதில் எந்த 2 சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது 2 வராதுன்னா ஆன்சரில் 2 எதுவுமே வரல அப்படின்னா ஆன்சர் 1 and 4 தான். செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம 1 4 மட்டும். ஓகேவா. ரூபல் ஏஜென்சிஸ் ஒரே மாதிரி இருக்குது, நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் சார் 3 வராதுன்னா ஏஜென்சியில் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, தப்பாக இருக்குது. ஓகேவா, 3க்கு அப்போ என்னது ஆன்சர் நமக்கு 3 வராது, ஆன்சர் 1 4 தான் வரப்போகுது. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா. செஞ்ச கவனிங்க, சேம் அதே கொஸ்டின். ஓகேவா, அதே மாடலில் கேட்டிருக்காங்க, எந்த 2 மாடல் ஓகேவா ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, செக் பண்ணலாமா? among the given alternatives ஓகே which 2 address are exactly சேம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ கவனிங்க, கொடுக்கப்பட்ட முகவரில் பார்த்தீங்கன்னா எந்த 2 முகவரி ஒரே மாதிரி இருக்கலாம், அசுமி ஜான் ஆன்டிமெண்ட் கார்கோ புர்குட். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா புர்குட்டில் வந்து பி, இந்த பி வந்துருக்கு, அப்போ இது சேமாக வராது எதுலேயுமே. ஓகேவா. 31394 நம்பர்லாம் சேமாக தான் இருக்குது, கவலையே இல்லை. நேம் பாருங்கள், அசுமி ஜான் எனது ஹவுஸ்மின்னு வருது, வராது. அப்போ ஆப்ஷன் 2 3 தான் எப்படி இருக்குது, சேமாக இருக்க போகுது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி தானது சேமாக இருக்குது. ஓகே. 35 பாருங்கள், சூஸ் த அட்ரஸ் விச் இஸ் என்னது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். அப்படின்னா நாங்கள் ஆஸ்கிங் என்னது கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணலாம். 46389271. ஓகேவா, எல்லா நம்பரும் அது சேமாக தான் இருக்குது, ஸோ கவலை இல்லை. இங்கே பார்க்கலாம், சிந்தரலா டாய்ஸ் லீ காமனாக தான் இருக்குது. மெகா மார்ட்டில் MART இங்கே மட்டும் எப்படி இருக்காங்க, MRT கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். 35 யார் பார்க்கலாமா? ஓகே, சூஸ் த அட்ரஸ் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் 3 அட்ரஸா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணலாம். 58 இந்த ஒரு நம்பர் 58 கோடே இல்லை, ஆன்சர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்து எடுத்தோன்னே ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா, சிங்கிள் கோடுங்கிறது ஆன்சர் எடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஜர் GAJAR இங்கே காங்கர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதான் அது தப்பான ஒன்று கண்டிப்பாக. ஓகே. 37வது கொஸ்டின் கவனிங்க, சூஸ் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ் இன் தி குரூப். அப்படின்னா நாங்கள் சேம் மாடல் தான், என்னது கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் எந்த ஒன்று டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. பாருங்கள், பேரட், பேட், க்ரவ், ஸ்பேரோ. தமிழில் பாருங்கள், கிளி, வவ்வால், காகம், குருவியா. எதுங்க வந்து பறவையில் வராது, வவ்வால் பறவையில் வராது. ஓகேவா. பேட் இஸ் நாட் அ பேட். ஓகேவா. மற்றவங்களானது பேடில் வருவாங்க, குறிப்பாக மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பேடில் ஏவ்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா நாங்கள் ஏவ்ஸ்னா தயாரானது வெர்டிபிரேட் அப்படின்னா என்ன சார், அப்படின்னா என்னது அவங்களுக்குலாம் என்ன இருக்கும், முதுகெலும்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அப்படின்னது ஏவ்ஸ் தான் என்னது, மற்றவங்க ஏவ்ஸில் வருவாங்க, இது ஏவ்ஸில் வராது. அப்போ ஆப்ஷன் யார் நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ஓகே. 38 பார்க்கலாம். காப்பர், அலுமினியம், ஜிங்க், பிராஸ். இதில் வந்து எதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ பிராஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிராஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பிராஸ் பித்தளைன்றது என்ன அப்படின்னா ஈஸியாக அலாய், மற்றவங்களானது மெட்டல். ஓகே, மற்றவங்களாம் யார், 3 பேருமே மெட்டல், இவங்க மட்டும் யார் அலாய். அப்படின்னா என்ன சார் அலாய் அப்படின்னா ஈஸியாக மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ். ஓகேவா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட உலோகத்தின் கலவை தான் யார், இந்த அலாய். புரியுதுங்களா. இப்போ பிராஸ்ன்றது யாருடைய கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிராஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் காப்பர் அண்டு ஜிங்க். ஓகேவா.
அவங்க கடை தான் யார் நமக்கு வந்து பிராஸ் பித்தளை ஓகேவா. அப்போ இருக்கிற R1 அவுட் யார் பிராஸ். உங்கள் ஜிஎஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. 39 பாருங்கள் கொடுக்கப்பட்ட வேர்டு கிளஸ்டர்ஸில் எது டிஃப்ரெண்ட் கேட்டாங்களா. இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காமனாகவே டிடி ஜேஜே டிடி ஆர்ஆர்ஆ. அப்போ முதல் முறை திருப்பி ரிப்பீட்டாக வருதா அப்போ நீ செக் பண்ண அவசியமே இல்லை ஓகேவா. இப்போ டிவிஇசட் ஓகேவா. ஜேஜேஎல்பி டிடிஎஃப்கே ஆர்ஆர்டிஎக்ஸ் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ஓகேவா. ஸோ கவனிங்க இதெல்லாம் காமனாக வருது. ஸோ முதல்ல நீங்கள் செக் பண்ண அவசியமே இல்லை. செகண்ட் செக் பண்ணுங்கள். டி என்ன வரும் 20 வருமாப்பா. எப்படி தான் யோசிக்கலாம் டி 20னா T20 மேட்சஸ் ஓகேவா. என்னது வி அடுத்து வி 22 வைக்கலாம் அப்படி வைக்கலாமா. அப்போ அது விக்கு 22 இசட் நமக்கு என்னது 26. இப்போ என்னப்பா இருக்குது +2 +4 ஓகேவா. செஞ்ச கவனிங்க என்ன ஆகுதுங்க 10 12 16 என்ன ஆகுது +2 +4. இங்கே பாருங்கள் 4 6 11 +2 +5 ஆகிருக்கு. இப்போ இதாக அப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செக் பண்ணிக்கலாம் நம்ம 5 ஃபைனலாக 18 20 24. இப்போ இங்கே என்னப்பா இருக்குது +2 +4 ஆகுது. அப்போ எந்த ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆப்ஷன் பி தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி ஓகே. கொஸ்டின் 40 பார்க்கலாம். ஓகே குறிப்பிட்ட 4 இங்கிலீஷ் அல்பபெட்டில் எது டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்களா. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். ADGJ 1 4 7 10 என்னப்பா இருக்குது +3 +3 ஆகிருக்கு ஓகேவா. ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். TVXZ 20 22 24 26 +2 +2 ஓகேவா. ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்க்கலாமா. RST இவங்களா 18 19 20 21 +1 +1 ஓகே. அப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்கள். JNQS 10 14 17 19 இங்கே +2 இங்கே +3 இங்கே +4. அப்போ இங்கே என்னப்பா இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது முக்கியமான கொஷின் 50 கொஷின் ஓகேவா. என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் +3 ஆர்டர் எல்லாம் +2 ஆர்டர் எல்லாம் +1 ஆர்டர். இங்கே மட்டும் பாருங்கள் +4 +3 +2 நமக்கு என்னது இந்த மாதிரி நமக்கு என்னது கொடுப்பாங்க ஆட் 1 அவுட்டு. இங்கே எதுவுமே காமனாக வரல சார் நீங்கள் என்னது கேட்கக்கூடாது கேள்வி. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது காமன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த லாஜிக் என்னது காமன் லாஜிக்காக இது மட்டும் எப்படி கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் எப்படி கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது நமக்கு என்னது ஆன்சர் ஓகேவா. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சர் ஓகேவா. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி புரியுதுங்களாங்க. தட்ஸ் ஆல் 40 கொஸ்டின் முடிஞ்சு ஓகேவா. ஓகே ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 40 கொஸ்டின்ஸ் ஓகேவா கோ அண்ட் ஸ்டடி ஓகே. அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வி டோன்ட் க்ளூ ஓகேவா. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஃபார் என்னது ஓரியன்டேஷன் ஓகேவா. டெஸ்ட் 1 and 2 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் 1 and டெஸ்ட் 2 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டாபிக்ஸ் வரும் ஓகேவா. இது வரைக்கும் 10 டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேவா. டெஸ்ட் நம்பர் 1 and 2 திரும்ப படிச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1 and 2 வந்து அட்லீஸ்ட் ஓகேவா அட்லீஸ்ட் சொல்கிறேன் நான் 20 கொஸ்டின் வச்சு உங்களுக்கு அப்படியே நினச்சி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. இத்தனை கொஸ்டின் அட்லீஸ்ட் அந்த 20 கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ டோன்ட் என்னது ஃபர்கெட் டு ரைட் ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம். ரிவிஷன் டெஸ்ட் என்னது ஃபுல்லாக முடிங்க. ஆனால் இதை தாண்டி பார்த்தா டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்டோ அல்லது அது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோ யாருக்காவது வந்து தனியாக கேர் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் ஐடியா தேவைப்படுது சார் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம் இல்லையா ஓகேவா. மேபி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு 2 வீக்ஸ் 2 கிளாஸ் இருக்கலாம்ப்பா ஓகேவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. தேங்க்யூ. ஸோ கிளாஸை என்னது ஃபுல்லாக கவனிங்க ஓகேவா. அந்த டெஸ்ட் என்னது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தப்புகளை அதை திருத்திக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேவா. ஆல்மோஸ்ட்டுக்காக ஒன்லி 40 days தான் இருக்குது நமக்கு ஓகேவா. நல்லா படிங்க ஓகேவா. கொஞ்சம் என்னது கொஞ்சம் நல்லா படித்து உடம்புக்கு ஹெல்த் பார்த்துக்கோங்க ஓகேவா. தேங்க்யூப்பா.